டக்கால்ட்டி அண்ட் யூடியூப் கட்சின்னு 2 சேனல் வச்சிருந்தேன். அந்த 2 சேனலும் வந்து பயங்கரமான ஃப்ளாப். ஸோ நீங்க கான்டென்ட் கிரியேஷனை ஒரு ப்ரொஃபஷனா சூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல ஆக்சுவலி. ஸோ அது எதனால அதை ப்ரொஃபஷனலா சூஸ் பண்ணீங்க? 2020ல வந்து அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. என்னன்னா ஷார்ட்ஸ் வந்து அப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆகுது, அதாவது லாக்டவுன் டைம்ல. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ள சாதாரண மக்கள் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. லைக் 2 minutesல வந்துட்டு சீரிஸ். இப்போ நீங்களுமே அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ட்ரை பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். அதுக்காகவே ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அது இப்போ பாஸ்ல இருக்கு. நாங்க என்ன பண்றோம்னா ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஒரு பக்கம் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சது. முன்னாடி எப்படி சென்னைக்கு வந்துட்டு நிறைய டேரக்டர் ஆகணும்னு வருவாங்க, ஆனா அவங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்காம இருந்துச்சு. இப்போ ஆன்லைன்ல இந்த மாதிரி ஸ்பேஸ் நிறைய புதுசா கிரியேட் ஆகுது. இது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பா இருக்கும். நீங்க சினிமால போனாலும் நடிக்க தான் போறீங்க, இன்ஸ்டாகிராம்லயும் நடிக்க தான் போறீங்க, சீரியல் போனாலும் நடிக்க தான் போறீங்க. அதை பண்ணா மட்டும் போதும். நாங்க இதை மட்டும் தான் பண்ணுவேன், இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு இதை தாழ்த்தி அதை உயர்த்தி நீங்க பாத்துட்டீங்கன்னா அது உங்களை அப்படிதான் பார்க்கும். ஓகே, இது வந்து ஹார்ட் அண்ட் சோலா போட்டு நீங்க கிரியேட் பண்ணாங்க. இதை விட இல்ல ஹார்ட் அண்ட் சொல்லலாம். இல்ல இந்த சேனல் கிரியேட் பண்ணது ஹார்ட் அண்ட் சொல்லலாம் கிடையாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்து இப்போ வரைக்குமே. ஸோ ஹாய் எவ்ரிவன், நம்ம பாட்காஸ்ட் சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான பர்சன் தான் வந்துட்டு சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா வந்துட்டு ஒரு கான்டென்ட் கிரியேஷன்ல ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கூட நம்ம அப்படி சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் அவர் பிரசாந்த் பிரதர் ஃப்ரம் EMI குரூப் ஆஃப் சேனல்ஸ். வெல்கம் யூ பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். அண்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வந்துட்டு நம்ம பாட்காஸ்ட்குள்ளேயே டேரக்டா போயிடலாம். பிகாஸ் நம்ம இதுலயே நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் டேரக்டா. ஓகே போயிடலாம். ஸோ நீங்க EMI சேனலை எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? அந்த ஸ்டார்ட் பண்றதுக்கான தூண்டுதல் எதா இருந்துச்சு? நான் EMI சேனல் வந்து 2020ல ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இயரோட சேர்த்துனா 5 years ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, நான் இதுக்கு நிறைய பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் என்னன்னா மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, நான் இதுக்கு முன்னாடி 2 சேனல் வச்சிருந்தேன். ஓகேங்களா, ஒரு டக்கால்ட்டி அண்ட் யூடியூப் கட்சின்னு 2 சேனல் வச்சிருந்தேன். அந்த 2 சேனலும் வந்து பயங்கரமான ஃபிளாப். ஓகே, அதனோட ஸ்ட்ரகிள்ஸ் அது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 4 years வச்சிருந்தேன். யூடியூப் கட்சி 2 வருஷம், டக்கால்ட்டி 2 வருஷம் வச்சிருந்தேன். அது ரொம்ப ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து 2020ல ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு நடுவில் வந்து நான் நக்கலைட்ஸ்ல வந்து ஆக்டரா இருந்தேன். பேக் டு ஸ்கூல்ல வருவேன் சீசன் 1ல. அதே மாதிரி ஒரு 10 வீடியோ பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் நக்கலைட்ஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து நான் EMIல 2020ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ இருக்கிறேன். 2020ல. ஓகே, ஸோ நீங்க கான்டென்ட் கிரியேஷனை ஒரு ப்ரொஃபஷனா சூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல ஆக்சுவலி. ஸோ அது எதனால அதை ப்ரொஃபஷனலா சூஸ் பண்ணீங்க? சார் நீங்க நினைச்சிருந்தா வந்துட்டு கான்டென்ட் கிரியேஷனை தானே ஒரு ஆக்டராகவே இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. அது இல்லாம கான்டென்ட் கிரியேஷனை ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ணி அதை பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பாயிண்ட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா இப்போ வந்து எனக்கு 2020ல வந்து அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. என்னன்னா இன்ஸ்டாகிராம் வந்து அப்போ பூம் கிடையாது, ஷார்ட்ஸ் வந்து அப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆகுது, அதாவது லாக்டவுன் டைம்ல இன்ட்ரோடியூஸ் ஆகுது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கொடுக்குறாங்க, தென் ஒரு ஷார்ட்ஸ். ஆமா. ஸோ அந்த டைம்ல தான் அது வந்து பூம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ள சாதாரண மக்கள் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த லாக்டவுன் டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம சாதாரண மக்கள் எல்லாருமே வீட்டுல சும்மா இருக்காங்காட்டி வீடியோ எடுத்து போட்டு எல்லாருமே ஒரு வெகுஜன மக்கள் எல்லாருமே வந்து கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது எல்லாருமே எப்போ வந்து ஒரு பொது ஜனங்கள் வந்து ஒரு ஃபோரம்குள்ள போறாங்களோ அந்த ஃபோரம் கண்டிப்பா பெருசாகும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பொது ஜனங்கள் வந்து கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வராங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல பூம் ஆக போகுதுங்கிறத ப்ரெடிக்ஷன் எனக்கு இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த ப்ரெடிக்ஷன்னால தான் வந்து கண்டென்ட் கிரியேஷன்னா இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும், கண்டென்ட் கிரியேஷனை ப்ரொஃபஷனலா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணி இன்னும் அக்ரெசிவா வந்து எடுக்க ஆரம்பிச்சோம் அதையே. ஓகே. ஸோ ஏன் நீங்க வந்துட்டு நடிக்கல? மறுபடியும் நிறைய சீரிஸ் அதுக்கப்புறம் பண்ணிருக்கீங்களா? அது இன்னும் ஏன் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களா? ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கா ஏதாவது? இல்ல, நான் வந்து அதுக்கப்புறம் நடிக்கிறது கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டேன். காரணம் என்னன்னா எனக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல எனக்கு கொஞ்சம் நிறைய வேலைகள் இருந்துச்சு. இந்த கண்டென்ட் கிரியேஷனை கொஞ்சம் சீரியஸா எடுக்கணும்னு சொன்னா இல்லையா, சோ அதுக்கு வந்து ஒரு ஆஸ் அ ஃபவுண்டராகவும் சிஇஓவும் நிறைய வேலை செய்ய வேண்டியது இருந்துச்சு. பேக் எண்ட்ல நிறைய ஒர்க் பண்ணணும், இங்க டீமை கவனிச்சுக்கணும், டீமை கரெக்டான பாத்துல கூட்டு போகணும். அப்போ வந்து நம்ம நடிக்கிறதுங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுதான் நான் பண்ணேன். இன்னொன்னு என்னன்னா என்னோட ஃபேஸே வந்து எல்லாரும் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா நான் இல்லைன்னா அந்த சேனல் வந்து ரன் ஆகாது கண்டிப்பா. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னோட யூடியூப்ல இருக்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ சோதனைகள் மைக் செட் ஸ்ரீராமா இருக்கட்டும், இப்போ மதன் கௌரியா இருக்கட்டும், கலாட்டா குருவா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஃபேஸை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல இப்போ அவங்க இல்லாத வீடியோஸை வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெர்ஃபார்ம் ஆயிருக்காது. ஓகேங்களா, ஸோ அவங்களை வந்து என்னன்னா இந்த லூப்ல மாட்டிட்டாங்க, வேற எதுவுமே பண்ண முடியாது. இப்போ மதன் கௌரி சேனல் தான், இர்ஃபான் வியூ சேனல் தான், அவங்க இல்லைன்னா வேற யாராவது பார்ப்பாங்களான்னா பார்க்க மாட்டாங்க. பட் ஒரு காலகட்டத்துக்கு மேல அது ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும். நம்மளே வந்து 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 நம்ம சேனலை க்ரோ பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான்.
தான். ஸோ அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன்னா இனிஷியலாகவே நான் இல்லாமல் மற்ற நிறைய ஃபேஸஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். இப்போ வந்து இஎம்ஐங்கிறது ஒரு சேனல், அந்த சேனலுக்குள்ளே ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் இருக்கக்கூடாது, மல்டிபிள் ஃபேஸஸ் இருக்கணும். அது ஃபீமேலாக இருக்கட்டும் மேலாக இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து அந்த சேனலை வந்து ரன் பண்ணணும், எல்லாருமே ஃபேஸாக இருக்கணும். அப்போ யார் ஒருத்தர் போனாலும் இன்னொருத்தவங்க வந்து பேக் பண்ணிக்கலாம், இல்லை யாராவது புதுசாக வந்தாலும் மக்கள் அவங்கள ஏற்றுப்பாங்க. ஸோ இப்போ நான் என்னோட ஃபேஸை மட்டும் காமிச்சு அது என்னோட பிராண்டாக மட்டும் இருக்கணும்னு ஆசைப்படல. அது வந்து கண்டென்ட் கிரியேஷனுக்கு வந்து ரொம்ப பெரிய அடிபடும். ஸோ அதனால தான் வந்து நான் முடிவு பண்ணது என்னோட ஃபேஸில் வந்து இருக்கக்கூடாது, மற்றவங்க எல்லாத்தையும் உள்ளே கூட்டு வரணும்னு என்ன மாதிரியே பேஷனட்டாக இருக்க நிறைய பேர்த்த உள்ளே கொண்டு வந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த கொஞ்சம் ஆக்டிங்லேருந்து பிரேக் எடுத்துட்டு அவங்கள புஷ் பண்ணுறதுக்கும் அவங்கள ஃபேஸாக மாற்றுறதுக்கான வேலைகள்னு ஒரு வேலை இருக்குது. ஸோ அந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டேன். ஓகே ஓகே, இது பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஸோ ஒரு நம்ம வந்துட்டு நம்ம வளர்றது மட்டும் இல்லாமல் நம்ம மற்றவங்களையும் வந்துட்டு ஒரு கண்டென்ட் கிரியேஷன் உள்ள கொண்டு வந்து ஆக்சுவலி நம்மளும் வளர்றோம், எல்லாத்தோட சேர்ந்து வளரலான்றது வந்துட்டு ஒரு கான்செப்டா நீங்க எடுத்திருக்கீங்க. ஆக்சுவலி இட்ஸ் கிரேட் ரியலி. அண்ட் ஆல்சோ இதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா, நீங்க பண்ணிட்டு இருந்த டைம்ல ஆக்சுவலி ஆரம்பிக்கிற டைம்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒன் ஆஃப் த பர்சன் ஏர்லியஸ்ட் பர்சன் டு கிரியேட் கான்டென்ட் இன் த வே ஆஃப் சீரீஸ், கரெக்டுங்களா? ஸோ அது அப்போ அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது புதுவிதமான ஒரு ட்ரை தான் நீங்க பண்ணிருப்பீங்க அந்த டைம்ல. பிகாஸ் அப்போ வந்துட்டு எல்லாம் மைக் செட் சீராம் இந்த மாதிரியான பீப்புள் தான் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோ கான்செப்ட்லாம் பண்ணுவாங்க, கண்டினியூஸ் சீரீஸா யாருமே பண்ணது கிடையாது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் உள்ள வரீங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. இல்ல எங்களுக்கு கண்டினியூஸ் சீரீஸ்க்கு முன்னாடி பிளாக் ஷீப் பண்ணிருக்காங்க, நக்லைட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் என்னன்னா நாங்க பண்ணும்போது என்ன சேலஞ்ச் இருந்துச்சுன்னா அவங்க எல்லாம் பெரிய டீம், நாங்க எல்லாம் சின்ன டீம். ஓகேங்களா? எங்க சின்ன டீம் வச்சு எப்படி பண்றோம் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு சேலஞ்ச் இருந்தது. ஸோ அவங்க எல்லாமே கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டா இருந்தங்காட்டி அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. எங்களுக்கு அது வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். பட் இருந்தாலும் நாங்க எங்களுக்குள்ள இருக்க ஸ்ட்ரென்த்ல எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்களோ அந்த ஸ்ட்ரென்த்ல வச்சு நாங்க ஒரு சீரிஸ் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீரிஸ் வந்து அண்ணன் தங்கச்சி இம்சைகள்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ். ஸோ அதுதான் வந்து எங்க சேனலுக்கு ஒரு பெரிய நேம் வாங்கி கொடுத்தது. நாங்க கையில் எடுத்தது என்னன்னா, எல்லாரும் வந்து அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அப்படின்னா சீனியர் கேட்டகரி போயிடுவாங்க. நாங்க என்ன பண்ணோம்னா குழந்தைகளை வச்சு ஆரம்பிச்சோம். ஸோ அண்ணன் தங்கச்சிங்கிறது குழந்தைகளா இருந்தா எப்படி இருக்கும், குழந்தைகளை உண்மையாலுமே குழந்தைகளை நடிச்சா அண்ணன் தங்கச்சியா இருக்கிறவங்க நடிச்சா எப்படி இருக்கும்னு தான் நாங்க அதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு நல்ல வரவேற்பு ஆயிடுச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு கிட்ஸ் ஆடியன்ஸும் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த சீரிஸ் வந்து ரொம்ப பெரிய ஹிட். நாங்க அது மாதிரி நிறைய எத்தனை ரிலேஷன்ஷிப் இருக்கு, அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி சிஸ்டர்ஸ், கரெக்ட், அக்கா. ஸோ இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அது பண்ணும்போது பயங்கர ரெஸ்பான்ஸ். ஸோ அந்த ரீச் வந்து எங்களால் மறக்க முடியாது. அந்த சீரீஸ் வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இப்போ நீங்க அப்ப இருந்து இருக்கீங்க, இப்போ 2020 பண்ண அந்த வந்த ரீச்சுக்கும் இப்போ 2025 உங்களுக்கு கிடைக்கிற வரவேற்புக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு? நாங்க இப்போ இனிஷியல் ஸ்டேஜ் 2020 வந்து இனிஷியல் ஸ்டேஜ். அப்போ வந்து எல்லாருமே நிறைய சேனல்ஸ் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இருந்த டைம் வந்து நல்ல பூம்ல இருந்துச்சு, எல்லாத்துக்குமே நிறைய கண்டென்ட்ஸ், நல்ல வியூஸ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அது 2022 23 நெருங்கும் போது என்னாச்சுன்னா, லாக்டவுன்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால அந்த வியூ டிராப்ங்கிறது எல்லாத்துக்குமே இருந்துச்சு. அந்த டிராப்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த டிராப்ல மாட்டிக்கிட்டவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சஸ்டெயின் பண்ண முடியாம நிறைய சேனல்ஸ் க்ளோஸ் பண்ணாங்க. பட் நாங்க என்ன பண்ணோம்னா, நாங்க அதுலயுமே சஸ்டெயின் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல நாங்க வந்து திருப்பி கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருந்து அந்த சஸ்டைனபிலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதனால எங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் சேனலை ரன் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நாங்கள் இப்போ வரைக்கும் ஆடியன்ஸ் பேஸை வந்து எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10,000 வியூஸ் வந்தாலும் பரவாயில்லன்னு நாங்கள் இருக்கிறனால தான் எங்களுக்கு வந்து நாங்கள் கண்டினியூஸாக நாங்கள் வீடியோஸ் போட்டுருக்க முடியுது. அதனால அந்த ரீச்சுங்கிறது சைமல்டேனியஸா இப்ப கம்மியா இருக்கு யூடியூப்ல. பட் 2020 கம்பேர் பண்ணும்போது இப்ப வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆக்சுவலி நீங்க சொல்ல வர்றது வந்துட்டு, நான் என்னோட வேலை இங்க என்டர்டெயின் பண்றது. ஆமா, அந்த என்டர்டெயின் பண்ற வேலையை நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான வர வேண்டியது தானே எனக்கு தேடி வந்துகிட்டே இருக்கு. அதனால கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கேன். அவ்வளவுதான். ஓகே. சோ இன்னொரு விஷயம், புதுசா ஒருத்தவங்க உள்ள வராங்கன்னு வச்சுங்க இண்டஸ்ட்ரியில, இப்ப வந்துட்டு கண்டினியூஸ் சீரீஸா பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு சேனல் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் பண்ணா உன்னால இந்த எரால இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல சஸ்டெயின் பண்ண முடியும் உன்னால அப்படின்ற விஷயங்கள். ஏன்னா இப்போ நான் ஓப்பனாக சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எல்லாருமே எல்லா கான்செப்டையும் பண்ணி அடித்து துவைச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒருத்தங்க அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் எடுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்க அதை தாண்டி புதுசாக யோசிக்கணும். அப்படி புதுசாக யோசிக்கிற மாதிரி கண்டென்ட் இருக்குது அப்படின்னா ஓடும்.
இல்ல மத்தவங்க பண்ண மாதிரியே பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கணும், கான்செப்டா டிஃப்ரெண்டா யோசிக்கணும், ஏரியாவை அதாவது சிச்சுவேஷன்ஸா நிறைய யோசிக்கணும், ஜியாகிரபியா நிறைய யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே பாக்குறது என்னன்னா சீரீஸா வந்து பாக்குறது இல்லை. அதாவது ஒரு 10 minutes சீரீஸ் பண்ணணும், 15 minutes அப்படி யோசிக்கிறது இல்லை, ஷார்ட்ஸா பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. ஷார்ட்ஸா பண்ணி ஹிட் ஆயிடலாம் அப்படிங்கறத நினைக்கிறாங்க. அது குயிக் ரீச் கொடுக்கும் கண்டிப்பா. அவங்களுக்கு தேவை குயிக் ரீச்சா இல்லை வந்து சஸ்டைனபிலிட்டியா, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட சாய்ஸ். குயிக் ரீச் வேணும்னா ஷார்ட்ஸில் போயிடணும். சஸ்டைனபிலிட்டி, நான் வந்து ஒரு 10 yearsக்கு சேனல் ரன் பண்ண போகிறேன், இல்லை 5 yearsக்கு சேனல் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா சஸ்டைனபிலிட்டியாக இருக்கணும். ஒரு 10 minutes வீடியோ 15 minutes வீடியோ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதுலேயுமே ஒரு யூனிக்கான கான்செப்ட் கொண்டு வந்தால் மட்டும்தான் இப்போ லாங் ஃபார்மெட்டில் சஸ்டைன் ஆக முடியும், இல்லைனா கஷ்டம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எவால்வே சொல்லலாம். இப்போ சீரீஸ் வந்துட்டு யூடியூப்ல ஒரு ஸ்லாண்டிங்ல இருந்தது, இப்போ போர்ட்ரேட்ல மாறிடுச்சு. நிறைய பிளாட்ஃபார்ம்ஸே பார்த்தீங்கன்னா இப்போ போர்ட்ரேட்ல வந்துட்டு எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் 2 minutesல வந்துட்டு சீரீஸ் இதெல்லாம் ஷிஃப்ட் பண்றாங்க. இப்போ நீங்களுமே அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காகவே ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அது இப்போ பாஸ்ல இருக்கு. ராணி அண்ட் கோன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அது இப்போதைக்கு பாஸ்ல இருக்கு. நாங்களும் அந்த ஃபார்மெட்டுக்குள்ள வந்துட்டோம். அது வந்து நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். அதையே நாங்க இன்னும் ப்ராப்பரா அதை வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அது ஏன்னா நாங்க வந்து இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்னா ஷார்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க, லாங் ஃபார்மெட்டுக்குள்ள வர மாட்டாங்க. லாங் ஃபார்மெட் மட்டும் பண்ணுவாங்க, ஷார்ட்ஸ்ல வர மாட்டாங்க. நாங்க என்ன பண்றோம்னா ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஒரு பக்கம் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சது. எங்க ஆரம்பிச்சுன்னா, நாங்க எங்களோட ஸ்ட்ரென்த் வந்து லாங் ஃபார்மெட் தான். லாங் ஃபார்மெட்டுக்கு அந்த உழைப்பு போட முடியல. ஸோ அந்த டைம் வந்து எங்களால் கொடுக்க முடியல ஷார்ட்ஸ்னால. ஷார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ கிடையாது. ஓகேங்களா, ரெவன்யூ சுத்தமா கிடையாது. நாங்க வந்து ஃபுல் பேஸ் வந்து எங்களுக்கு லாங் ஃபார்மெட் தான். லாங் ஃபார்மெட் தான் ரெவன்யூ ஜென்ரேஷன் எல்லாமே. ஸோ அப்போ அது அடிபடும் போது இதை லூஸ் பண்றதுல தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் எங்களோடது. இன்னொன்று டீம் சைஸ்ல டீமோட எஃபர்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் ஈக்குவலா போட முடியல. ஸோ இதுக்கு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டியது இருந்துச்சு, இது கொஞ்சம் கம்மியாக போட வேண்டியது இருந்துச்சு. அப்போ இதுல இருக்கிற எஃபர்ட் சேர்த்து நம்ம லாங் ஃபார்மெட்டுக்கே போட்டுடலாமே, நம்ம அப்படி போடலாம். எல்லாமே ஈக்குவல் தான். அது எதுல போட ரெவன்யூ அதிகமாக ரெவன்யூங்கிற ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்கள் வந்து லாங் ஃபார்மெட்ல எடுத்துட்டு போயிட்டோம். இப்போ ஆக்சுவலி ஷிஃப்ட் இப்போ அதே மாதிரி தான். இப்போ ஆனால் இப்போ மேக்ஸிமம் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துட்டு இந்த போர்ட்ரேட்ல தான் இப்போ ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இப்போ ஈவன் பார்த்தீங்கன்னா பாக்கெட் எஃப்எம்மா இருக்கலாம், அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கான்டென்ட் வந்து புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஷிஃப்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லதா பாக்குறீங்களா இல்ல எப்படி? இல்ல நல்லதான், ரொம்ப நல்லதுதான். ஏன்னா இப்ப எல்லாருமே இப்போ பெரிய பெரிய சேனல்ஸ் வர போறாங்க. ஹாட் ஸ்டார்ல இருந்து அமேசான்ல இருந்து அவங்க எல்லாருமே வெர்டிகல் சொல்ல வர போறாங்க. இப்போ அவங்கள மாதிரி இப்போ ஆட்கள் உள்ள வரும்போது அது வந்து ஒரு தனி ஒரு என்டிட்டியாவா மாறிடும். இப்போ நம்ம சினிமா எப்படி சொல்றோம், அதே மாதிரி யூடியூப் எப்படி சொல்றோம், அதே மாதிரி வெர்டிகல்ங்கிறது ஒரு என்டிட்டியா மாறிடும். சோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் இயர்ல இருந்து அதை நீங்க பாப்பீங்க. கண்டிப்பா ஒரு மூவிஸே வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அந்த எரா வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இப்போ அந்த சின்ன சின்ன பாக்கெட் எஃப்எம்மா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணி, குக்குவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ வந்து பெரிய பிளேயர்ஸ் உள்ள வரும்போது இது ஆட்டோமேட்டிக்கா இன்னும் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ அதுக்குன்னே வெர்டிகல் சீரிஸ் பண்றதுக்குன்னு ஒரு க்ரூ கிளம்புவாங்க, அதுக்குன்னு பிச் பண்றதுக்கு, அதுக்குன்னு கதை எழுதுறதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். இப்போ பெருசா யோசிக்க முடியாதவங்க சின்னதா யோசிக்க முடியும்னா அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ இதுல வந்துட்டு நிறைய பேர்த்தோட ஒரு இன்வால்மெண்ட்டும் நிறைய, அதாவது வேலை வாய்ப்பு நிறைய உள்ள வருது. டெக்னீஷியன்ஸ், அதாவது மெயினா பாத்தீங்கன்னா இந்த கேமராமேன், டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில. பட் ஆனா அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்குன்றது என்னோட ஒரு தாட் இருக்கு. அண்ட் ஆல்சோ டேரக்டர்ஸ் இப்போ வந்துட்டு நிறைய பேர் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேர் முன்னாடி எப்படி சென்னைக்கு வந்துட்டு நிறைய டேரக்டர் ஆகணும்னு வருவாங்க, ஆனா அவங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்காம இருந்துச்சு. இப்போ ஆன்லைன்ல இந்த மாதிரி ஸ்பேஸ் நிறைய புதுசா கிரியேட் ஆகுது. இது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பா இருக்கும்? இல்ல நல்ல வாய்ப்பா தான் இருக்கும். அவங்க வந்து இப்போ சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் சினிமா சார்ந்து இருந்தவங்க எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வராம இருக்காங்க. பட் என்னன்னா அவங்களுக்கு அது புரிய மாட்டேது. சப்போஸ் அவங்க வேற ஏதாவது அதுலயே டிராவல் ஆனாங்காட்டி நம்மளால அதுல போக முடியாதோன்னு ஒரு தாட் இருக்கு. பட் அவங்களாலையும் பண்ண முடியும். ஏன்னா அவங்க சினிமாவே பண்ண முடியும் அப்படின்னா சோசியல் மீடியா ஈஸியா பண்ணிட முடியும். பட் அவங்களுக்கு ஒரு சின்ன கேப் மட்டும் தான் இருக்கு. அந்த கேப் ஃபில் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. இன்னொன்னு என்னன்னா சினிமா பழகினவங்க சோசியல் மீடியாவை கொஞ்சம் குறைச்சு மதிப்பிடுறாங்க. சோசியல் மீடியாவில் இருக்கவங்க சினிமா வந்து பெருசா பாக்குறாங்க. ஆனா ரெண்டுமே தனித்தனி மீடியம் தான். ஆனா அதுக்கு ஒர்க் பண்ணா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து சினிமா மட்டும் தான் டார்கெட் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க, இல்லை 1% மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க.
மற்றவங்க எல்லாருமே சோஷியல் மீடியாவை கையில் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஸ்கோப் வந்து அதிகமா இருக்கும். ஆனா அந்த முடிவு எடுக்க வேண்டியது அவங்க தான், நம்ம கிடையாது. ஆனா வெட்டிகளுக்கு இனிமேல் நிறைய ஃபியூச்சர் இருக்கு. ஸோ அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணாங்கன்னா கண்டிப்பா சஸ்டைன் ஆகலாம். ஆக்சுவலா இப்போ செலிபிரிட்டிஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு நாடகம் நடிச்சு வாங்குற காஸ்ட், ஒரு மூவில ஒரு சைட் கேரக்டர் பண்ணி வாங்குற காஸ்ட்டை விட ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி வாங்குற காசு அதிகமா இருக்கு. அது வந்துட்டு ஒரு ட்ரூத். அதனால மீடியம் அங்க இப்ப சூஸ் பண்றதை விட இப்ப எல்லாமே சோஷியல் மீடியாவை சூஸ் பண்றாங்கன்றது ஒரு கருத்து இருக்கு. அது உண்மையா? ஆமா, கண்டிப்பா. லோ எஃபர்ட் ஹை பெனிஃபிட் தான். ஹை பெனிஃபிட். ஓகே, சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் இது வந்து தாரகம் வந்துடும். லோ எஃபர்ட், நீங்க வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டா போதும், பெனிஃபிட் அதிகமா இருக்கும். இப்போ நீங்க பாக்குறீங்க சோஷியல் மீடியால எது ஹிட் ஆகும், ரொம்ப ரிஸ்க் எடுத்து கண்டென்ட் போடுறவங்களும் இருக்காங்க, ரொம்ப சிம்பிளான கண்டென்ட் போட்டு ஃபாலோவர்ஸ் ஏத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு அது அவங்க சூஸ் பண்றதுதான், நம்ம வந்து எதை சூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ அதனால எல்லாருமே இங்க ஈக்குவலா தான் இருக்காங்க. பட் அந்த எஃபர்ட் எடுக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கமாங்கிறது தான் கேள்வி. ஸோ அதனால நீங்க சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் நீங்க உள்ள வரணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, யோசிச்சிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நீங்க கன்சிஸ்டண்டா நீங்க அதுல இருந்தீங்கன்னா அது ஒரு ரீச் கொண்டு போயிடும். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி லோ எஃபர்ட்ல ஹை பெனிஃபிட் பார்க்க முடியும். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம், இப்போ 2 விதமா வந்து ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் நடக்கிறத இந்த இடத்துல பாக்குறேன். ஒன்னு வந்துட்டு சீரியல்ல நடிச்சு இன்ஸ்டாகிராம்ல ஃபேம் ஆனவங்க இருக்காங்க, இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஃபேம் ஆகி சீரியல்ல நடிக்கிறவங்க இருக்காங்க. ஆமா ஆமா. இந்த ஷிஃப்ட் வந்துட்டு எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த வைஸ் வர்சா நடந்துட்டே தான் இருக்கும். இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் அந்த பேரிகேட்ஸ் எல்லாம் உடைச்சிருச்சு. ஓகேங்களா? இங்க இருக்கிறவங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா சீரியல் பண்றவங்க சினிமாக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சினிமாவில் இருக்கிறவங்க வந்து சீரியல் இருக்கவங்கள வந்து சினிமாக்குள்ள கொண்டே வரமாட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க பிளாட்ஃபார்மை ஷேர் பண்ணிக்கிற விஷயம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். இன்னொன்னு என்னன்னா, இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே இன்ஸ்டாகிராமை வந்து ஒரு பிளாட்ஃபார்மா வந்து தேடுறாங்க. ஸோ அதுல வந்து டேலண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தூக்கி வந்து சினிமாலயோ சீரியல்லையோ போடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மக்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கொடுத்து பழகிட்டோம். ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா கொடுத்து பழகிட்டான். ஒவ்வொரு சீரியலுக்கும் ஃப்ரெஷ்னஸ் தேவைப்படுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டாகிராம்ல யாரெல்லாம் ஃபேம் ஆயிட்டே இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் தூக்கி அந்தந்த பிளாட்ஃபார்ம்ல போறதுக்கான சான்சஸ் நிறைய, சினிமாலயா இருக்கட்டும் சீரியலா இருக்கட்டும் போட்டே தான் இருப்பாங்க. இது நடந்துட்டே இருக்கும். ஆனா இதுல இன்னொரு பாதிப்பு என்னன்னா, அது லாங் டேர்முக்கு வருமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஓகேங்களா? இப்போ நான் இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தவங்க ஃபேம் ஆகுறாங்க, அவங்கள தூக்கி வந்து இப்போ வந்து சீரியல்லையோ சினிமாலயோ போடுறீங்க. அவங்க ஒருத்தர் மட்டும் இல்ல, அவங்களுக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் இருக்காங்க. இப்போ அந்த சீரிஸ்க்கு முடிஞ்சிச்சுன்னா அடுத்து இன்னொருத்தங்க ரெடியா இருப்பாங்க, அடுத்து இன்னொருத்தர் ரெடியா இருப்பாங்க. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்தவனோட நிலைமை எங்க இருக்க போகுதுங்கிறது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அது வந்து லாங் டேர்மா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமானா டவுட்டா தான் இருக்குது. ஸோ சோஷியல் மீடியாவோட பாதிப்புல இது ஒன்று. ஓகேங்களா? ஸோ அதனால லாங் டேர்முக்கு யாருமே கண்டிப்பாக வரமாட்டாங்க. டேலண்ட்டை வந்து வளர்த்திக்கிட்டு அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை போட்டுக்கிட்டு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் இருக்கிறவங்களும் சோஷியல் மீடியாக்குள்ள வந்தாங்கன்னா ஜெயிக்க முடியும். சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு அங்கே போய் சஸ்டெயின் பண்ண முடியும்னாலும் பண்ண முடியும். ஆனால் இது வந்து கண்டிப்பாக லாங் டேர்மாக இருக்காது. ஓகேங்களா? இப்போ நம்ம நாசர் சார் பார்க்குறோம், MS பாஸ்கர் சார் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் இனிமேல் வருவாங்களான்னா கொஸ்டின் மார்க். லெஜெண்டரிஸ்லாம் வருவாங்களான்னு கண்டிப்பாக கொஸ்டின். ஏன்னா எல்லாருமே வெரைட்டிஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்க, புதுசா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு காஸ்ட் கட்டிங் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. ஆமா, இப்போ இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஃபேம் ஆனவங்களுக்கு ஒரு படம் நடிச்சா ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்த படத்துக்கு அவங்க 2 லட்ச ரூபா ஏத்துனாங்கன்னா அந்த 2 லட்ச ரூபா கொடுக்காம 50,000 ரூபாய்க்கு யார் இருக்காங்கன்னு கூட்டு இது கம்மி லாபத்தை அதிகப்படுத்தலாம்ன்றது பிசினஸ் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் நடக்கும் இன்னைக்கு. ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் இதுல நான் சொல்றதுல எப்படி பாக்குறேன்னா, இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு, எல்லாத்துக்கும் நிறைய இருக்கு. அதை யாரு சஸ்டைனடா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றதுதான் இங்க கேள்விக்குறியா இருக்குன்றத நீங்க சொல்ல வரீங்க. ஆமா. ஓகே. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? இப்போ ஒருத்தர் வந்துட்டு உள்ள வந்துட்டாங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம சேனல்ல இருந்து நிறைய பேர் இப்போ வந்து சீரியல் போயிருக்கலாம், போயிருக்காங்களா? அப்படி யாராவது சீரியல்ல ஆட்ஸ்க்கு போயிருக்காங்க. ஓகே. அவங்க எப்படி அந்த ஒரு செக்மெண்ட்ல சஸ்டெயின் ஆகுறாங்க? அது மட்டுமே அவங்க வந்து பேச வைக்கல. இப்போ என்னன்னா, இப்போ இருக்கிற இதுல வந்து எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் வந்து க்ரூம் ஆகுறாங்கல்ல, இல்லை யாராவது ஒருத்தவங்க வெளியே வராங்க அப்படின்னா அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா என்னன்னா, நான் இதை விட்டுட்டு அங்க போனேன்னா திருப்பி இங்க வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அது வந்து தப்பு. ஓகேங்களா? சப்போஸ் அங்க சான்ஸ் இல்லைன்னா இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், இங்க சான்ஸ் இருக்குன்னா அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த ஷிஃப்ட் வந்து பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ டெல்லி கணேஷ் சார் எடுத்துக்கோங்களேன். டெல்லி கணேஷ் சார் வந்து படத்துலயும் நடிப்பாரு,
சீரியல் நடிப்பாரு, ஷார்ட் ஃபிலிம் நடிப்பார். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து எல்லா தரப்பான பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சார். ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க வந்து நான் ரோல் மாடலாக எடுக்கணும்னா அவர் ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரே டேலண்ட் தான். அந்த டேலண்ட்டை வந்து ஒரு இடத்துல மட்டும் சுருக்காம எல்லா இடத்துலையும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துட்டார். அப்போதான் அதனால தான் கடைசி வரைக்கும் அவர் ஆக்டராக இருந்து இறந்தார். ஓகேங்களா? ஸோ அது வந்து மிகப்பெரிய பாக்கியம். ஓகேங்களா? ஒரு கலைஞாவே சாகிறது வந்து மிகப்பெரிய பாக்கியம். அது வந்து நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம்ல மட்டும் சுருக்க கூடாது. சான்ஸ் இல்லையா, இமிடியேட்டா அடுத்தது என்ன, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ என்னோட வேலை நடிக்கிறது அவ்வளவுதான். எங்க வேணாலும் எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் நான் போய் நடிப்பேன். ஆமா, என்னோட வேல்யூ எது கிடைக்குது அப்படின்னா நான் வேல்யூ கொடுக்கறேன் ரெடியா தான். ஆமா, ஏன்னா பிளாட்ஃபார்ம்ஸ் அதிகமாயிட்டே போகுது. ஆனா இது பேட்டர்ன் ஒண்ணுதான். பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நிறைய இருக்கு, ஆனா பேட்டர்ன் ஒண்ணுதான். நீங்க சினிமால போனாலும் நடிக்க தான் போறீங்க, இன்ஸ்டாகிராம்லயும் நடிக்க தான் போறீங்க, சீரியல் போனாலும் நடிக்க தான் போறீங்க. அவ்வளோ அதை பண்ணா மட்டும் போதும். நாங்க இதை மட்டும் தான் பண்ணுவேன், இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு இதை தாழ்த்தி அதை உயர்த்தி நீங்க பாத்துட்டீங்கன்னா அதுவும் உங்களை அப்படிதான் பார்க்கும். ஸோ அதனால அதுல போய் மாட்டிக்கூடாது. புரியுது. ஸோ நீங்க சொன்னதுமே எனக்கு இன்னொரு பர்சன் இப்ப கரண்ட்ல இருக்க பர்சன் வந்து ஞாபகம் வராரு, வந்து ஹர்ஷத் கான் ஞாபகம் வராரு. ஆக்சுவலி அவர் வந்துட்டு நம்ம போயிட்டு அங்க மூவிஸ் போய் நடிச்சாலும் இன்னுமே விஜய் சித்து விளாக்ஸ்ல விஜய் சித்து அண்ணாவா இருக்கலாம். அவங்க இப்போ டைரக்டர் ஆகிறாங்க. ஸோ டயக்ராம் படத்துக்கு டைரக்டரா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கல அவங்க இன்னும் அதை ஃபோக்கஸ்டா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன் நான். இன்னொன்னு என்னன்னா, மக்கள் ஒண்ணுதான். ஓகேங்களா? சினிமாவை பாக்குறவங்களும் மக்கள் தான், யூடியூபை பாக்குறவங்களும் மக்கள் தான், இன்ஸ்டாகிராம் பாக்குறவங்களும் மக்கள் தான். ஓகேங்களா? நீங்க சினிமால நடிச்சுட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து வீடியோ போட்டா பார்க்க மாட்டேன்னு எவனும் ஆஃப் பண்ணிட்டு போற மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மக்கள் வந்து அந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க. நீ எங்க வேணாலும் பண்ணு, ஏன்னா என்ன என்டர்டெயின் பண்ணு, அவ்வளவுதான். வேற எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கிரியேட்டர்ஸ் எல்லாருமே எல்லா இடத்துலயும் சஸ்டெயின் பண்ண முடியும். இப்போ இன்னொரு விஷயம், சினிமானதே நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். ஆக்சுவலி இப்போ நம்ம செலிபிரிட்டிஸை நம்ம போய் பார்த்த காலம், அதாவது கிரியேட்டர்ஸ் செலிபிரிட்டிஸ் நம்ம அதாவது இவங்க தேடி போய் ஒரு இடத்துல பார்த்தது போக இப்போ செலிபிரிட்டிஸ் கிரியேட்டர்ஸ் நோக்கி வந்திருக்காங்க. அதாவது அவங்க ப்ராடக்டோட ப்ரமோஷன்ஸுக்கு கிரியேட்டர்ஸா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட ஷிஃப்ட் எவ்வளவு பெரிய ஒரு சேஞ்சா நீங்க பாக்குறீங்க? இல்ல, இது மிகப்பெரிய புரட்சியா தான் பாக்குறேன் நான். இது மிகப்பெரிய ரெவல்யூஷன் இது. ஸோ இது வந்து என்னன்னா சோசியல் மீடியானால மட்டும்தான் சாத்தியமாச்சு. ஓகேங்களா? இன்னொன்னு வந்து சினிமால சில விஷயங்கள் வந்து சரியா நடக்கிறது இல்லை, அதனாலயும் அங்க வந்து தேவைப்படுது. அங்க வியாபாரத்தை தாண்டி விளம்பரங்கிறது ரொம்ப முக்கியம் சினிமாக்கு. ஓகேங்களா? வியாபாரத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு விளம்பரம் அப்படிங்கறத வந்து நம்ம கோட்டை விட்டுறோம். இன்னொன்னு அந்த விளம்பரத்துக்கான ஸ்பேஸ் வந்து இங்கதான் இருக்கு. இப்ப மக்கள் வந்து எல்லாருமே போன்ல வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அங்க வந்து மக்கள் எங்க இருக்காங்களோ அங்க வந்து தன்னோட படத்தை ப்ரொமோட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் ஆயிப்போச்சு. ஸோ அதனால அது தவிர்க்கவே முடியாது. இப்பவும் சரி இனிமேலும் சரி தவிர்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி எப்படியோ, ஆனா இப்பவும் இனிமேலும் கண்டிப்பா தவிர்க்க முடியாது. இது மிகப்பெரிய ரெவல்யூஷன் தான். ஓகே, பட் அந்த ஒரு சேஞ்சை நான் வந்துட்டு கவனிக்கல. இது வாட்ட யாரா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது இருக்கு. நான் சின்ன வயசுல பாக்கல, நாம தான் வந்துட்டு அந்த ஒரு ஆக்டரை போய் பாக்குறதுனா நம்ம போய் செல்ஃபி எடுத்துட்டு இருப்போம், அப்படி அங்க இருப்போம். அவ்வளவு பெரிய ஃபேமா இருக்கிறவங்க இன்னைக்கு இறங்கி வந்து ஒரு கிரியேட்டர் கிட்ட வந்துட்டு நாம வந்து பண்றாங்கன்னா தேர் ஆல்சோ கன்சிடரிங் அஸ் நார்மல் பீப்புள். நார்மல் பீப்புள் அவங்க படத்துக்கு ப்ரமோஷனுக்காக இங்க வராங்க அப்படின்ற ஒரு லெவல், ஒரு ஈக்குவாலிட்டி கிரியேட் பண்றதுன்றது நான் ஒரு சைடு பாக்குறேன். கண்டிப்பா அது ஒண்ணு இருக்கு, மேஜராவே அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு சினிமால சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு. அது வந்து ரொம்பவுமே அது ரொம்ப அது தனி டிஸ்கஷன் வச்சுக்கோங்களேன். அது வந்து ஏன்னா இப்ப தியேட்டருக்கு வர வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். மக்களை வந்து தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஒவ்வொரு ப்ரொடியூசரும் தியேட்டருக்கு மக்களை கூட்டிட்டு வந்து படம் பார்க்க வச்சு அந்த படத்தை ஹிட் பண்ணி அதுல இருந்து லாபத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்ப என்னன்னா மக்கள் எங்க இருக்காங்களோ அங்க வந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. அதனாலதான் அவங்க இன்ஸ்டாகிராமுக்குள்ள வராங்க, இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் வந்து ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவை அந்த சக்ஸஸ் வேணும். சக்ஸஸ். ஸோ அண்ட் ஆல்சோ அனதர் விஷயம், இப்போ கிரியேட்டர் ரெவன்யூ பத்தி நம்ம பேசலாம். ஆக்சுவலி இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர், யூடியூப் கிரியேட்டர் ரெண்டும் பண்றாங்க. பட் ஆனா ஒருத்தர் ஒரு சைட் ஆஃப் பாயிண்ட் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் மட்டும் கிரியேட் பண்றாங்க, ஒரு சைட் ஆஃப் பாயிண்ட் வந்து யூடியூப் மட்டும் கிரியேட் பண்றாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்ல தனி ரெவன்யூ வருது, அதாவது அவங்க பிராண்ட் டீல்ஸ் மூலியமா ரெவன்யூ வருது. வெதர் இட்ஸ் ஈக்குவல் டு யூடியூப்ல வர ரெவன்யூவா ஈக்குவலா இருக்கா, இல்ல வந்துட்டு இதுல அதிகமா இன்ஸ்டாகிராம்ல அதிகமா வருது யூடியூப்ல கம்மியா வருதா, எப்படி அதை பாக்குறீங்க? இல்ல இப்போ வந்து இது ரெண்டு விஷயமா டீல் பண்ணலாம். இப்போ என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு பர்டிகுலர் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா பிராண்ட்ஸ் வந்து உங்களை கண்டிப்பா அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் பிராண்ட்ஸ் அப்ரோச் பண்ணி நீங்கள் கன்சிஸ்டண்டாக வீடியோ போட்டிங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற சார்ஜ் தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. காரணம் என்னன்னா உங்களுக்கு இருக்க ஃபாலோவர்ஸ். ஓகேங்களா? இன்னொன்று யூடியூப் பொறுத்த வரைக்கும்
யூடியூப்ல இருக்கிற ஆடியன்ஸ்க்கும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ஆடியன்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் பயங்கரமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு ரீச் சீக்கிரம் வந்துடும், யூடியூப்ல ரீச் சீக்கிரம் வராது. ஓகே, ஆனா இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் அது வந்து வைராலிட்டி டூல். ஓகேங்களா? இன்னைக்கு என்னவோ அது அப்படி காமிக்கும். ஆனா யூடியூப் வந்து லைஃப் டைம். ஓகேங்களா? நீங்க எப்போ வேணாலும் அது காமிக்கும். இப்போ ரெவன்யூ கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்லோ க்ரோத்தாவே இருந்தாலும் யூடியூப் ஸ்லோ க்ரோத்தாவே இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து ஒரு கெரியர் மாதிரி, அது உங்களுக்கு ஒரு ஜாப் மாதிரி. லாங் டேர்முக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஆனா ஷார்ட் டேர்ம்ல வந்து உங்களுக்கு கொலாபரேஷன்ஸ் வருது, இது வருது அப்படின்னா நீங்க அதை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். கம்பேரிட்டிவ்லி இன்ஸ்டாகிராம்ல தான் ரெவன்யூ அதிகமா இருக்கு. ஓகே, இப்ப இருக்கிற வந்துட்டு ரெவன்யூ வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்கன்னா மினிமமா ஒரு 20 இருந்து 60, 1 lakh, 2 lakhs அது வரைக்குமே உங்களால் சார்ஜ் பண்ணலாம். அதுக்கு மேலே பண்றாங்க. நான் சொல்றது இந்த ஸ்கேல்ல நீங்க உங்களால பண்ண முடியும் தான். ஏன் அப்படின்னா இப்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பிசினஸஸ் வந்து குயிக் ரீச் தான் தேவைப்படுது. ஏன்னா ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய இருக்காங்க, பெரிய கம்பெனிஸ் நிறைய இல்லை. ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இமீடியட் ரீச் தான் தேவைப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க, ஓப்பன் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு குயிக் ரீச் தான் வேணும். எல்லாரும் உள்ள வந்து சாப்பிடணும் அப்படின்னா யூடியூப்பை தாண்டி அவங்க இன்ஸ்டாகிராம் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் வந்து குயிக் ரீச் கொடுத்துரும். அதனால இன்ஸ்டாகிராம் கொடுக்கறனால அதுல யார் டாப்ல இருக்காங்கன்னு பார்த்து அந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு பே பண்ண ரெடியா இருக்காங்க. சோ அப்ப அவங்க 50,000 சொன்னாலும் 1 lakh சொன்னாலும் அவங்க ரெடியா இருக்காங்க பே பண்றதுக்கு. அப்ப ஆப்வியஸா ரெவென்யூங்கிறது இன்ஸ்டாகிராம்ல பீக்ல தான் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ கன்வர்ஷன் ரேஷியோன்னு பார்க்கல, இப்போ நார்மலாக ஒரு ஸ்டார்ட் அப்னு சொல்லி பேசுகிறோம்ல, ஸ்டார்ட் அப் வந்துட்டு உள்ள வரையில ரெவன்யூ மேக்கிங்னு பார்க்கல இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒரு 1% கன்வர்ஷன் கிடைக்குது அப்படின்னா யூடியூப்ல ஒரு 5% கன்வர்ஷன் ஆச்சு கிடைக்குது. அது எதனாலன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன், ஆடியன்ஸ் டிஃபர் ஆகுறாங்க. ஆடியன்ஸ் கண்டிப்பா டிஃபர் ஆகுறாங்க. இப்போ உங்களுக்கு 1% வந்து கன்வெர்ட் ஆகுதுன்னா அந்த 1% அதுதான் நீங்க டார்கெட் வைக்கிறீங்களா? இப்போ நீங்க வந்து 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு பிசினஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அந்த வீடியோ போட்டு அந்த வீடியோவை ஒரு 10,000 பேர் ஷேர் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா அதனோட ரெவன்யூ நீங்க மீட் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இந்த பக்கம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஸ்லோ ரீச் தான் கொடுப்பான். எடுத்துன்னே ஒரே நாள்ல 1 million வந்துருமானா ரொம்ப டவுட் தான். ஒரு நாளைக்கு 1 லட்சம் வரும், 2 லட்சம் வரும், 3 லட்சம் வரும், அதுக்கப்புறம் தான் ஸ்லோவா க்ரோத் ஆகும். பட் என்னன்னா அது கொஞ்சம் சஸ்டெயினா இருக்கும். ஸோ அதனால இந்த பக்கம் 1%னாலும் இந்த பக்கம் 5%னாலும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ண பாக்குறாங்க. அதனால ஈக்குவல் தான், அதுல எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஓகே, இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் ரீசெண்டா வந்திருக்கு, கரெக்ட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கொலாப் வந்துட்டு இப்போ யூடியூப்ல வந்திருக்கு. வெதர் இட் ஹெல்ப்ஸ் கிரியேட்டர்ஸ் டு ரீச் மோரா இல்லை அது என்னது? ஆக்சுவலி இப்போ ரீசெண்ட் டேர்ம்ஸ் நடந்த அந்த அல்காரிதம் சேஞ்சு இது எல்லாமே இப்போ கிரியேட்டர்ஸை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணியிருக்கா இல்லை பாதிச்சிருக்கா? இல்லை, என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு, உண்மையுமே என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. பட் இது வந்து இதனோட ரிசல்ட்ஸ் வந்து கண் கூட தெரியுதானா கண்டிப்பா இல்லை. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கண் கூட தெரியும். ஏன்னா நீங்கள் கொலாபரேஷன் போட்டிங்கன்னா ஒரு பிராண்டோட பேஜை போய் பார்க்குறவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் அதிகமாக இருக்காங்க. பட் இதில் வந்து இன்னும் கண் கூட ரீச் ஆகுதாங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க, 3 months கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். அந்த கொலாபரேஷன் ஆப்ஷன் கொண்டு வந்து 3 months கூட ஆகல. ஸோ இதனோட ரீச் ஒரு 1 year அப்புறம் தான் தெரியும். ஸோ எப்படிங்கிறது 1 year அப்புறம் தான் தெரியும். ஆனால் இன்ஸ்டாகிராமில் ஆப்வியஸாக அந்த ரீச் கண்டிப்பாக இருக்கு. யூடியூப்ல இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனோட ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக சொல்றதுக்கு கண்டிப்பாக ஒரு 6 months அது தேவைப்படும். ஸோ அதனால அது கொஞ்சம் டைம் கொடுத்து தான் பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ இன்னொன்று என்னன்னா வந்துட்டு இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேனல்ஸ், அதாவது நீங்கள் பண்ணுற ஒரு சீரீஸ் ஆஃப் சேனல்ஸில் வந்துட்டு ப்ரமோஷன்ஸ் வந்துட்டு நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு இப்போ கம்மியாயிட்டு இருக்குன்றத நான் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக அது நீங்கள் அது கண்டிப்பாக கம்மியாகுது. காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து யூடியூப் பேஸ்லேருந்து பேசுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா என்னென்ன நிறைய ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. அவங்க எதுக்காக பாக்குறாங்க, என்ன பாக்குறாங்கன்னு தெரியாது. யூடியூபுக்கு அந்த டேட்டா தேவைப்படுது. ஓகேங்களா? அதனால என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் அப்ப இருந்துச்சு. வேற டாபிக்கை பத்தி பேசுறதுக்கு ஆளே கிடையாது. ஓகேங்களா? இப்ப ஃபினான்ஸை பேசுறதுக்கோ இல்ல ட்ரேடிங்கை பத்தி பேசுறதுக்கோ ஆட்கள் ரொம்ப கம்மியா இருந்தாங்க. எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் ஃபோக்கஸ் வச்சு யூடியூபுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்போ என்டர்டெயின்மெண்ட்ல எல்லாருமே வந்து போட இப்ப யாரெல்லாம் எந்தெந்த இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கிற அந்த ஆடியன்ஸோட டேட்டா அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ என்டர்டெயின்மெண்ட் பாக்குறது 1%, ஃபினான்ஸ் பத்தி பாக்குறது 10%னா அப்போ 10% ஆடியன்ஸ் எங்க இருக்காங்களோ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, இப்போ இந்த டேட்டா வச்சு ஃபினான்ஸ் சேனல்ல ஒருத்தவங்க வந்து ஒரு 10 வீடியோ பாக்குறாங்க, என்டர்டெயின்மெண்ட் ஒரு % தான் பாக்குறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு கொடுக்குற அந்த ரெவென்யூ இருக்கு இல்லையா, அந்த ரெவென்யூ அப்படியே தூக்கி இங்க கொடுத்துறாங்க. ஏன்னா அவங்களை பூஸ்ட் பண்றதுக்கு இப்போ நீங்க பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணாலும் பிளேஸ்மெண்ட் ஆட்ஸ்னு ஒன்று வரும் இல்லையா. இப்போ ஸ்கிப்பபிள் ஆட்ஸும் நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸும் நீங்க பிளேஸ் பண்ணணும்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபினான்ஸும் என்டர்டெயின்மெண்ட்குள்ள வரும்.
ஓகேங்களா. ட்ரேடிங்கும் என்டர்டைன்மெண்ட் குள்ள வரும். ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஆப்பும் என்டர்டைன்மெண்ட் குள்ள தான் வரும். ஓகே. ஆனா இப்போ வந்து யூடியூப்க்கு டேட்டா கிளியரா இருக்கு. யார் எதை பாக்குறாங்க, எதை எங்க கொண்டு போய் பிளேஸ் பண்ணணும், அதுக்கு நான் வந்து பிட் ரேட் என்ன வைக்கணும் அப்படிங்கிறது டேட்டா வந்து கிளியரா இருக்கு யூடியூப் கிட்ட. சோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து பிட் ரேட்ல இருந்து எல்லாம் மாத்தி இப்போ நான் ஃபினான்ஸ்ல தான் நான் டார்கெட் பண்றேன்னா ஃபினான்ஸ் சேனலுக்கு மட்டும் தான் அந்த ஆப்ஷன் கொடுக்குறான். இப்போ ஸ்பிளிட் பண்ணிட்டான். அதனால என்ன ஆகுதுன்னா என்டர்டைன்மெண்ட்ல இருக்கிற எல்லா சேனலுக்கும் டோட்டலாவே கம்மியாகுது. ஸோ அதனால் அந்த ரெவன்யூவாக இருக்கட்டும், மந்த்லி ரெவன்யூவாக இருக்கட்டும், ஆட்ஸ் ரெவன்யூவாக இருக்கட்டும், ஆட்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனலில் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே கம்மியாயிடுச்சு. டோட்டலாகவே கம்மியாயிடுச்சு. அவன் வந்து என்டர்டைன்மெண்ட்டை வந்து யூடியூப் வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணிட்டான். யாரெல்லாம் உள்ள வந்து பார்க்குறாங்க அவங்களோட டேட்டாவில் எடு, அதில் வந்து ஸ்பிட் அவுட் பண்ணு, யார் வந்து ஃபினான்ஸ் அதிகமாக பார்க்குறான், யார் வந்து ட்ரேடிங் அதிகமாக பார்க்குறான், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் யார் பார்க்குறா, எவ்வளோ பார்க்குறான்னு பிரித்து எடுத்துட்டு இங்கேருந்து பிரித்து எடுத்து எல்லாத்தையும் தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அதுக்கு நாங்கள் வந்து பலிகேட் ஆகிட்டோம் என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ். இப்போ நாங்கள் வந்து ஓகே யூடியூப் என்ன கொடுக்குறானோ அதை வாங்கிட்டு அப்படிங்கிற லெவலில் தான் வாங்கியிருக்கோம். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து ஏன்னா பிகாஸ் நீங்களே சொல்றீங்க வாங்கிட்டு போலான்னு இருக்கோம், கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று எடுத்து வச்சிருப்பீங்க. ஏன்னா இது ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகாதுன்றத ஒரு இது கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்னவா எடுத்து வைக்கலாம்ன்ற ஐடியா வச்சிருக்கீங்க? ஒரு ஓப்பனா சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவா கொடுக்கலாமே. நாங்க வந்து ஓவர்வியூனா இப்போ நாங்கள் யூடியூப்பை வந்து செகண்டரி பிஸ்னஸாக மாற்றினாங்கிற ஐடியாக்குள்ளே வந்துட்டோம். ஓகேங்களா. பிரைமரி பிஸ்னஸாக இருந்தது, இப்போ செகண்டரி பிஸ்னஸாக கொண்டு வந்துடலான்னு இது பண்ணிட்டோம். இன்னொன்று என்னென்னா இப்போ பிராண்டிங், அதாவது இப்போ நிறைய பிராண்ட்ஸ் உள்ள வருது. நிறைய பேர்த்துக்கு வந்து ரீல்ஸ் பண்ணுறதுக்கோ பர்சனல் பிராண்டிங் பண்ணுறதுக்கோ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோ நிறைய தேவைப்படுறாங்க. ஸோ அதனால் நம்ம ஆர்ட் தெரியும், ஆடியன்ஸோட பல்ஸ் தெரியும், அதுக்கு நம்ம எப்படி பண்ணால் அவங்களை ரீச் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை வந்து ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம வந்து பிஸ்னஸ்க்கு பிச் பண்ணிட்டு இருக்கோம், பிராண்ட்ஸ்க்கு பிச் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பிராண்ட்ஸ் வந்து கொலாபரேஷன்ல இருக்காங்க. சோ அது வந்து ஒரு 1 இயரா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. சோ இது வந்து மேக்ஸிமம் என்டர்டைன்மெண்ட்ங்கிறது வந்து நடந்துட்டு தான் இருக்கும், இந்த சேனல் நடந்துட்டு தான் இருக்கும். பட் அது செகண்டரியா இருக்கும், பிரைமரி வேற ஒன்னதா இருக்கும். ஆமா. ஓகே. இது வந்து ஹார்ட் அண்ட் சோலா போட்டு நீங்க கிரியேட் பண்ணாங்கட்டி இதை விட முடியாது. ஹார்ட் அண்ட் சோலாலாம் இல்ல, இந்த சேனல் கிரியேட் பண்ணது ஹார்ட் அண்ட் சோல்லாம் கிடையாது. ஹார்ட் அண்ட் சோல்லாம் கிடையாது. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்து இப்போ வரைக்குமே இதை வந்து ஹார்ட் அண்ட் சோல்லாம் இல்ல. நான் ஹார்ட் அண்ட் சோலா வச்சது யூடியூப் கட்சி. ஓகே. அது யூடியூப் கட்சி டகால்டி வந்து ஹார்ட் அண்ட் சோல். ஓகே. அதுல வந்து என்னன்னா நான் கத்துக்கிட்டது என்னன்னா இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், இது வந்து ஒரு பிசினஸ். இதை வந்து ஒரு ஹார்ட் அண்ட் சோலா வச்சுட்டோம் அப்படின்னா இதுல நடக்கிற ஒவ்வொரு பாதிப்புக்கும் நான் வந்து மன உளைச்சல் ஆவேன். எனக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும், பர்சனலா நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ அப்போ என்னன்னா இதை வந்து நான் வந்து ஹார்ட் அண்ட் சோலாவோ இது வந்து என்னோட உடம்போட பாகமாவோ அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. சப்போஸ் இது இன்னைக்கு ஃபிளாப் ஆகுது அப்படின்னா இன்னொன்னு ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம். ஸோ இப்படிதான் வந்து நம்மளும் பார்க்கணும். ஏன்னா இது வந்து நிறைய பேர் ஹார்ட் அண்ட் சோலா வச்சிருப்பாங்க, அவங்களோட ஒரு கண்டிப்பா ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். பட் சப்போஸ் அது வந்து நான் வந்து அதை ஃபேஸ் பண்ணிட்டேன், அந்த ஃபர்ஸ்டே நான் ஃபேஸ் பண்ணிட்டேன், அந்த வழியை நான் ஃபர்ஸ்டே ஃபேஸ் பண்ணங்காட்டி நான் இந்த தேர்ட் ஆப்ஷன்ல வந்து நான் இதெல்லாம் எதுவுமே உள்ள கொண்டு வரல. இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்றோம், இதுக்கு அவன் காசு தரான், இதை நம்ம எப்படி க்ரோ பண்றோம், அவ்வளவுதான். சிம்பிளா பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த பிசினஸ் நம்ம போடுறோம், ₹1 போடுறோம், ₹2 வருதா, இதுதான். நான் இதுல ஹார்ட் அண்ட் சோல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படின்னா இது வந்து செகண்டரியா தள்ளி இருக்கவே மாட்டேன், பிரைமரியாவே போயிருப்பேன். ஸோ நிறைய பேர் அங்கதான் ஃபிளாப் ஆகுறாங்க. இப்போ நான் என் கூட நிறைய சேனல்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த காரணங்களால தான் வெளியே போனாங்க. ஓகே. நான் அவங்களுக்கு ரொம்ப வலிச்சுது, அந்த சேனலை மூடிட்டு போகும்போது ரொம்ப வலிச்சுது. பட் என்னன்னா நான் அப்போ இருந்த ஸ்டேஜ்ல அதை அட்வைஸ் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சேனல் இருந்தப்போ அவங்களுக்கு எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அதனால நான் இதை அட்வைஸ் பண்ணல. சப்போஸ் இப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த பிளாட்ஃபார்மை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அவன் ஒன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனால நீங்க ஹார்ட் அண்ட் சோலா நீங்க வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கண்டென்ட் போடுறீங்க, உங்க கண்டென்ட் வச்சு அவன் ஆட் ரன் பண்ணி அவன் ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்றான். அதுல இருந்து ஒரு 1% கூட இல்லை, ஈவன் ஒரு 0.5% அந்த கணக்கு. அது டீட்டெயிலா இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கா போனா நிறைய உள்ள போகும். பட் 0.0 தான் உங்களுக்கு வந்து ரெவன்யூ கொடுக்குறான். அப்போ நீங்க வந்து இது ஹார்ட் அண்ட் சோலா வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால நீங்க வந்து டோட்டலா இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்களா, அது வந்து உங்களோட ஹார்ட் அண்ட் சோல் தான். நீங்க இறங்கி வேலை பார்க்குறீங்க, நீங்க பிராண்டை கிரியேட் பண்றீங்க, நீங்க மார்க்கெட்டிங்க்கு ஒர்க் பண்றீங்க, ஒவ்வொரு கிளைண்ட்டை போய் பார்க்குறீங்க, கஸ்டமர் பார்க்குறீங்கன்னா அது ஹார்ட் அண்ட் சோல். இது வந்து ஹார்ட் அண்ட் சோல். ஸோ அதனால நீங்க இது ரெவன்யூ ஸ்ட்ரீமா பார்க்கலாம். அது வந்து ஹார்ட் அண்ட் சோலா இல்லாம ஒரு பிசினஸா பார்க்காம ஒரு ரெவன்யூ ஸ்ட்ரீமா மட்டும். எமோஷனல் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து வெளியே வரது கஷ்டம். ஸோ அதனால அது வேணாம்னு சொல்றேன். ஓகே, புரியுது. ஸோ நீங்க சொன்னீங்க இப்போ நீங்க பிராண்ட் டீல்ஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னு. ஸோ இது வந்துட்டு நீங்க முன்னாடியே சேனல்ஸ்ல ஆல்ரெடி நீங்க ஒர்க் பண்ணாங்காட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த மாதிரியான வீடியோஸ் எந்த பிராண்ட்ஸுக்கு நீங்க ஒர்க் அவுட் ஆகும்ன்றத தெரிஞ்சங்காட்டி நீங்க அதை பண்றீங்க.
கரெக்டா? சோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது இப்போ இருக்க இதுல? சோ அந்த வீடியோஸ் எந்தெந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க பிராண்ட்ஸ்? ஆக்சுவலா பிராண்ட்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம கிட்ட கேட்கறது என்னன்னா ரைட்ஸ் கேட்கறாங்க. 3 மாசம் நான் யூஸ் பண்றாங்க ரைட்ஸ் கேட்கறாங்க. அந்த ரைட்ஸுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்தாகணும். அவங்க வந்து இப்போ வந்து லாங் ஃபார்மேட்டில் வரதே கிடையாது, ஷார்ட்ஸ் தான் வராங்க. ஷார்ட்ஸில் வந்துட்டு அந்த ஷார்ட்ஸ் நாங்கள் வந்து ரைட்ஸ் கொடுத்தோம்னா அவங்க வந்து ஆடாக ரன் பண்ணுறாங்க, மெட்டாலையும் கூகுள்லையும் ஆடாக போட்டு ரன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட சேனலோட ஃபேஸில் இருக்கிற நம்ம சேனலில் இருக்கிற எல்லாருமே ஃபேஸஸ் அப்படிங்கிறங்காட்டி இமீடியட்டாக அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. ஸோ அதனால் அதை வந்து ரைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பிராண்ட்ஸ் வந்து லாங் ஃபார்மெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி. ஸோ இப்போ ஷார்ட்ஸுக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு தெரியுது அது வந்து லாங் ஃபார்மெட்டுக்கு வராது, ஷார்ட்ஸுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு விஷயம் எனக்கு வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் எனக்கு எப்பவுமே இருக்குது ஆக்சுவலி. ஸோ டிஜிட்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டேர்ம் வருது இல்லையா? ஸோ ஆக்சுவலி அந்த டிஜிட்டல் ரைட்ஸ் எதுக்காக நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ஆக்சுவலி? இன்னொன்று, ஏன்னா அந்த ஒரு வீடியோ நம்ம வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு பிராண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த பே பண்றவங்ககிட்ட இந்த வீடியோ ப்ரொடியூஸ் பண்றோம், அந்த பர்டிகுலர் வீடியோவை அவங்களுக்காகவே டெடிகேட்டடா பண்றோம். அப்போ அந்த டிஜிட்டல் ரைட்ஸ்ன்றது எதுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம சார்ஜ் பண்றோம் அவங்களுக்கு? ஆக்சுவலா இது வந்து என்னன்னா, டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம சார்ஜ் பண்றதுக்கு என்னன்னா, நான் சொன்ன மாதிரி மெட்டா அவங்க இது பண்றாங்க. அவங்க நம்மளுக்கு பே பண்றது எதுக்குன்னா, யூடியூப் நம்ம சேனல்ல அவங்க போடுறதுக்கு தான் அது பே பண்றாங்களே தவிர அவங்க அந்த கண்டென்ட் எடுத்து வெளியில யூஸ் பண்றதுக்காக நம்ம பே பண்ணல. ஓகே, ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ என்னோட சேனல்ல நான் ஒரு பிராண்டை ப்ரமோட் பண்ணணும், எங்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, எங்கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த ஃபாலோவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் உன்னோட பிராண்டை எங்களோட கண்டென்ட் மூலமா காமிக்கிறது தான் காசு. ஓகேங்களா? சோ இதை தாண்டி அவங்க ரைட்ஸ் கேட்கறது எதுக்காகனா, இதே கண்டென்ட் எடுத்துட்டு போயிட்டு வேற ஆடியன்ஸுக்கு மெட்டா மூலமாவும் டார்கெட்டட் ஆடியன்ஸ், இன்னும் சொல்ல போனா டார்கெட்டட் ஆடியன்ஸ், ஓகேங்களா, அவங்க யார் டார்கெட் பண்ண நினைக்கிறாங்களோ, அவங்க எந்த ஏஜ் கேட்டகரி டார்கெட் பண்ண நினைக்கிறாங்களோ அதுக்கு நம்ம கண்டென்ட் எடுத்துட்டு போயிட்டு அவங்க மெட்டாலையும் கூகுள்லயும் ரன் பண்ண போறாங்க. சோ அதுக்கு நம்ம சார்ஜ் பண்றோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம கண்டென்ட் வெளியே போகுது, நம்ம சேனல்ல தாண்டி வெளியே போகுது. நாளைக்கு வந்து நம்ம கண்டென்ட் வந்து மிஸ்கைட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நம்மளுக்கு என்ன வேணா வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஃபார்மெட்ல அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. பட் இதெல்லாம் இது கொண்டு வந்தாங்க நல்லா இருக்கும். பட் என்னன்னா, இனிஷியலா அவங்க பே பண்றது வந்து நம்மளோட ஆடியன்ஸ்க்கு அவங்களோட பிராண்டை பத்தி சொல்றதுக்காக மட்டும்தான் நம்ம பே பண்றாங்க. அவங்க ரைட்ஸ் வாங்குறது வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் பெய்ட் ஆட்ஸ் பண்றதுக்கு. புரியுது. சோ அதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஓகே. இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு சில பிராண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ நான் கேட்ட மாதிரி தான் ஆக்சுவலி நாம வந்துட்டு அதை ப்ரொடியூஸ் பண்றோம், நம்ம கொடுக்குறது அந்த வீடியோ ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த வீடியோக்கு தான் நம்ம காசே கொடுக்குறோம். பட் ஆனால் ஒரு மினிமல் ஆக்சுவலி அதை தாண்டி அதுதான் நினைக்கிறாங்க. ஒன்று அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, டிஜிட்டல் ரைட்ஸோட காஸ்டிங் வந்துட்டு ஒரு ஆவரேஜா ஒரு நம்ம நார்மல் சார்ஜ்ல இருந்து ஒரு 10% 15% தான் நாமினல் ஒரு பர் மந்த்துக்கு. பட் ஆனால் நம்ம நாமினல் சார்ஜை விட ஒரு 100% அதிகமா இருக்கு அப்படின்னா அது நாமினலா தப்பா? அதான் சொன்னேனே, அது வந்து ப்ராப்பரான ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது, ப்ராப்பரான ஒரு ரூல் கிடையாது. இப்போ நீ 3 months தான் யூஸ் பண்ண போறேங்கிறத நான் எப்படி ட்ராக் பண்றது? ஓகே, அந்த ட்ராக்ஷன் எங்கிட்ட கிடையாது. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஆக்டர் வந்து உள்ள சைன் பண்றாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த ஆடை வந்து 6 மாசம் தான் ஓட்ட போறேங்கிற அக்ரிமெண்ட் இருக்கும். சப்போஸ் அந்த 6 மாசம் தாண்டி ஒரு நாள் ஓட்டினாலும் அவங்க மேல கேஸ் போடுறதுக்கான ரூல்ஸ், அதுக்கான சட்டங்கள் இருக்கு. ஆனா இங்க நாங்க எப்படி ட்ராக் பண்றது? அது தெரியாது, அதுக்கான ஃபார்மேட்டே கிடையாது. இங்க 3 months நீங்க எங்ககிட்ட கேக்குறீங்க அப்படின்னா, அந்த 3 months தான் நீங்க ரன் பண்றதுக்கான ப்ரூஃப் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னா கிடையாது. நான் வந்து இந்த ஆடுக்கு வந்து நான் 3 monthsக்கு நான் வந்து பே பண்ணியிருக்கேன், இந்த 3 months இந்த ஆடு ஓடும், அதுக்கப்புறம் நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் உங்க சைட்ல இருந்து, அதாவது பிராண்ட் சைட்ல இருந்து கொடுக்கறது கிடையாது. அப்போ ஒரு கிரியேட்டருக்கு நீங்க 3 மாசம் தான் ரன் பண்றீங்களா இல்ல 5 மாசம் ரன் பண்றீங்களா அப்படிங்கிற டீட்டெயில் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகேயா? சோ இது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்ட் கமாடிட்டி. ஓகேயா? சோ இந்த அன்ஆர்கனைஸ்ட் கமாடிட்டில நம்ம ஏதாவது ஒண்ணு ஆர்கனைஸ்டா பண்ணணும்னா ஒரே வழி என்னன்னா, ஹையஸ்ட் சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கு நீங்க எங்க வேணா வச்சுக்கோங்க அப்படிங்கறதான், லைஃப் டைம் நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துறோம். ஏன்னா இப்ப நம்ம வந்து அது எங்க போய் ரன் ஆக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. சோ அதனால நம்மளுக்கு வந்து அந்த பக்கம் இருந்து நம்மளுக்கு இன்புட் வர மாட்டேது, இந்த பக்கம் இருந்து நம்மளுக்கு அது எதுவுமே வர மாட்டேது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்மூடித்தனமா நாங்க வந்து இவ்வளவுக்கு சார்ஜ் பண்ணிட்டு கொடுக்கறது, சப்போஸ் அந்த வீடியோ வச்சு அவங்க பெருசா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கில்ட் வரும் கண்டிப்பா. நம்ம அப்ப போய் அவங்க கிட்ட ஷேர்ஸோ எதுவுமே கேட்க முடியாது. அப்போ நம்மளுக்கு இப்ப என்ன தோணுதோ அதுக்கான சார்ஜஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா அது எங்க ரன் ஆகுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது.
புரியுது. ஓகேங்களா. ஸோ இது ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பட் ஆட்ஸுக்கு இதெல்லாமே இருக்குது. ஆட்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஆக்டரை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த ஆக்டரை வந்து ஒரு அக்ரிமெண்ட்டோட தான் இருப்பான். இப்போ தோனியை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தோனி வந்து ஒரு பெயிண்ட் ஆடுக்கு நடிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு 1 year 2 year கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு அடுத்த ஒரு நாள் பண்ணாலும் இந்த பக்கம் வந்து லீகல் போட்டு அடிச்சு தூக்கிடும். ஓகே. ஸோ அப்போ அந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு. இதுக்கு சிஸ்டம் கிடையாது. அந்த சிஸ்டம் ரெடி ஆகிற வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலாக சிஸ்டம் கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு கஷ்டம் தான். ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக இருக்கு. இங்கே வந்து கிரியேட்டர்ஸ் அதிகம், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அதிகம், நம்பர் ஆஃப் வீடியோஸ் அதிகம். இப்போ ஒரு நாளைக்கு பில்லியன் கணக்கில் வந்து யூடியூப்ல வந்து கண்டென்ட்ஸ் இறங்குது. ஸோ அப்படிங்கும்போது இது ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கான சோர்ஸை வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தான் எடுக்கணும், அந்த பிராண்ட் தான் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெயில் அனுப்பலாம். மெயில் அனுப்பி நீங்கள் வந்து சைன் பண்ணுங்க, நாங்கள் வந்து ப்ராப்பராக மெயில் அனுப்பிட்டோம், இந்த மாதிரி இந்த இடத்துல தான் இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் தான் ரன் பண்ண போறோம், இந்த பிளாட்ஃபார்ம்ல மெட்டால தான் போகுது. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் அவங்க சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு சைன் பண்ணிட்டு சப்போஸ் அதை தாண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா அந்த மெயிலை வச்சு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ண முடியும். பட் அதுக்கு லீகலா வந்து உனக்கு வந்து சப்போர்ட் இருக்கானா? கண்டிப்பா கிடையாது. லீகலா சப்போர்ட் கிடையாது. கிரியேட்டர்ஸும் கிடையாது. நீங்க நம்ம போய் ஒரு கேஸ் போட முடியுமானா அது கேள்விக்குறிதான். அது போட்டு நம்ம சக்சஸ் பண்ண முடியுமானா அது கண்டிப்பா முடியாது. இண்டிவிஜுவலா நம்மளுக்கு அது எக்ஸ்பெண்டிச்சருக்கான அந்த ஒரு இதே இருக்காது. ஆமா, நம்மளுக்கு அந்த சட்டமே தெரியாது. அந்த சட்டம் இருக்காங்கிறதே தெரியாது. இப்ப அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டம் யூடியூபுக்கும் அப்ளையா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஸோ அந்த சட்டம் அப்ளை அப்படின்னா அதுக்கு என்னென்ன வரைமுறைகள் இருக்கு, அதுக்கு நம்ம என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து மானிட்டர் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் அந்த சைட்ல இருப்பாங்க, இந்த சைட்ல இருப்பாங்க. டிவியில் ஆட் போடுறத அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்போ இதை மானிட்டர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இதெல்லாமே ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ அதனால இது வந்து வருமாங்கிறது ரொம்ப டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஓகே. இன்கேஸ் அது வந்தால் ஒரு மார்க்கெட்டை ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முடியும். பட் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கம்மி, ரொம்ப கம்மி. ஏன்னா இன்ஸ்டாகிராமுக்கோ இல்லை யூடியூபுக்கோ வந்து அவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுப்பாங்களாங்கிறது தெரியும். இன்னொன்று என்ன, இங்கே கூட்டம் ஜாஸ்தி, கிரியேட்டர்ஸ் கூட்டம் ஜாஸ்தி. ஸோ அதனால் இப்போ நிக்கில் காமத் மாதிரியோ இல்லை பீர் பைசப்ஸ் மாதிரியோ ஆட்களுக்கு வந்து அவங்க வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஃபிகர். ஸோ இந்தியாவே ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு பண்ணுவாங்க. பட் சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களான்னா ரொம்ப டவுட்ஃபுல்லான ஒரு கேள்வி தான். கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ அந்த கிரியேட்டர் எக்கானமியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இன்னொரு விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே கிரியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லை, இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நார்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் மீன்ஸ் அதாவது ஒரு கிளஸ்டராக இருக்காங்க. பட் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அந்த கிளஸ்டராக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது எதனால நீங்க நினைக்கிறீங்க? அது ரத்தத்திலே இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஓகேங்களா. இங்க நம்ம எதுல வந்து ஒற்றுமையா இருக்கோம்னா ஒண்ணுமே இல்லை, எதுலையுமே ஒற்றுமையா இல்லை, எதுலையுமே இல்லை. நான் சொல்றது சவுத் இந்தியாங்கிறத தாண்டி நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். தமிழ்நாட்டில் நீங்க இப்போ கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, கம்யூனிட்டிங்கிறத தாண்டி இப்போ ஒவ்வொரு துறைக்கு ஒரு சங்கம் இருக்கு. இப்போ ஆட்டோ சங்கம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு சங்கங்கள் இருக்கு. அவங்க எல்லாருமே ஒன்னா இருப்பாங்க. ஓகே. பட் மக்களா ஒன்னா இருப்பாங்களான்னா டவுட் தான். ஓகே. அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்க்குன்னு ஒரு கம்யூனிட்டி வருது அப்படின்னா அந்த கிரியேட்டர்ஸ் கம்யூனிட்டியை ஹோல்டு பண்ணுறது யாரு, அதை ஆத்தரைஸ் பண்ணுறது யாரு, அதை மெயின்டைன் பண்ணுறது யாரு? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒருத்தங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் இல்லையா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற பர்சன் யாரு? இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டமை கொண்டு வந்து அந்த சிஸ்டமுக்குள்ளே அவங்க எல்லாரும் கிளஸ்டர்ஸாக கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போனால் இது சாத்தியமாக இருக்கும். இன்னொன்று, நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஜென்ரலாகவே ஒரு ஒரு ஒற்றுமையோடு இருப்பாங்க. அது ஏதோ ஒரு விதத்தில் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க, ஜென்ரலாக சொல்கிறேன். அது வந்து பிளாட்ஃபார்மில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா, கிரியேட்டர் பிளாட்ஃபார்மில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் இங்கே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அந்த ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்குது. அது எதனாலன்னு எனக்கும் தெரியல. பட் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் நம்மளோட கிரியேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எப்படி போகுதுன்னா அவங்க நினச்சிக்கிறது என்னென்னா நம்ம பெரிய தலை, நம்ம அவங்களுக்கு கீழே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. இங்க கீழே மேலங்கிற விளையாட்டு வந்து ரொம்ப அதான் சொல்றேன். அந்த கீழே மேலங்கிற விளையாட்டு போயிட்டே இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு வந்து அந்த கேம் வந்து புரிஞ்சுக்கவும் முடியாது. அந்த ஒற்றுமைங்கிறது இங்க கிரியேட் பண்ணவே முடியல. அங்க வந்து அது நார்மலா அங்க நடந்துரும். ஏன்னா அவங்க வந்து ஒரு கிளஸ்டரா இருக்கிறதுனால தான் அவங்களால நிறைய பண்ண முடியுது. இங்க கிளஸ்டரா இல்லாதனால தான் நிறைய விஷயத்துல நம்ம வந்து சக்சஸ்ஃபுல் ஆக முடியல. ஸோ அது வந்து கிரியேட்டர் எக்கனாமின்னு கிடையாது, கிரியேட்டர் வேர்ல்டுன்னு கிடையாது. மேக்ஸிமம் நிறைய இதில் வந்து நான் அந்த கம்யூனிட்டியிலோ இல்லை
அந்த கிளஸ்டர்ஸோ கிரியேட் பண்ண முடியாமல் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ பிஸ்னஸ்லேயும் இருக்குது, திரைத்துறையிலும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அது வந்து இந்த மண்ணோட சாபம் அப்படிங்கிற மாதிரி நீ வச்சுக்கோங்களேன். மேபி நான் ட்ரை பண்றேன், ஏதாவது அந்த சாபத்தை ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல நானும் ஒரு பர்சன் தான். எனக்கு நடந்த அந்த பிளாக்லாஷ்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க பாக்குற விதமே டிஃப்ரெண்டா இருக்கு. இவன் யாரா நம்மளுக்கு சொல்றதுக்கு, இவன் யார் இது பண்ற, இல்ல நீங்க சொல்லுங்க நான் கேட்கறேன்னாலும் நான் சொல்ல மாட்டேன். என்னோட நாலேஜ் எனக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், என்னோட ப்ராஃபிட் எதுக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வருது. பட் இது வந்து எப்போ கிளஸ்டர்ஸ்குள்ள வருதோ அந்த கிளஸ்டர்ஸ்குள்ள வரும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு growth வந்து ஈவனா இருக்கும். இல்லைன்னா இவன் வந்து ஒரு பண்ணுவான், இவன் ஒரு மாதிரி பண்ணுவான். ஸோ அது கண்டிப்பா சேர்ந்து வளரலான்றதை தாண்டி அந்த கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது, வரவும் மாட்டேங்குது. ஸோ ரேஸ்ல இருக்காங்க எல்லாரும். நான் முன்னாடி போறேன்னா நீ பின்னாடி வர, அந்த ரேஸ்ல இருக்காங்க. அதுதான் அது வந்து ஒரு கேமா பாத்துக்கிறாங்க. அது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ அதனால அவங்கள ஆக்சுவலி அதுக்கு ஆப்படிக்கிற மாதிரி தான் வந்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஃபாலோவர்ஸை தாண்டி ரீச் பேஸ்ல இப்போ கொண்டு வந்திருக்காங்க. யாரோட வீடியோ வந்துட்டு நல்லா எங்கேஜிங்கா இருக்கோ அவங்களோட வீடியோஸ் புஷ் பண்றாங்க. ஸோ ஈவன் கிரியேட்டர்ஸை வந்து நிறைய உள்ள புது கிரியேட்டர்ஸை உள்ள கொண்டு வரதுக்காக ரீசென்ட்லி தே ஹவ் சேஞ்ச் அல்காரிதம் டு ஃபாலோவர்ஸ் பேஸ்ல இருந்து ரீச் பேஸ்ல மாத்திருக்காங்க. டெஃபினெட்லி இந்த ஒரு சேஞ்ச் நம்ம பீப்புள்கிட்டயும் அந்த சேஞ்சை கிரியேட் பண்ணணும்ன்ற ஒரு தாட் நான் கொண்டு வரேன் நினைக்கிறேன். தெரியல, நல்லதே நினைப்போம், நினைச்சுக்கிட்டு தானே இருக்கோம், நினைச்சு தானே இப்படி இருக்கோம். ஓகே, வெல் பாப்போம். சி நான் ஒரு ட்ரை பண்றேன். மேபி நான் என்னோட சைடுல இருந்து நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. பட் அதுல ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்காங்க. எனக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களோட சக்தியை தாண்டி எஃபோர்ட் போடுறாங்க. பட் அது அவங்க திரும்பி தோத்துக்கிட்டே இருக்கேடா அப்படிதான் இருக்கு. இப்ப BNI இந்த மாதிரி ஆர்கனைஸ்டான ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே ஒரு ப்ராப்பரா போயிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷனு. ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்றது ஈஸி. அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, அவங்களுக்குன்னு ரெஸ்பான்சிபிளான பீப்புள் இருக்காங்க. அதுக்குள்ள வந்தா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஷேர் பண்ணிக்கிறாங்க பிசினஸை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அது ஒரு BNIங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் தான். அந்த ஸ்பேஸ்க்குள்ள எல்லாம் நெட்வொர்க்கிங்காக உள்ள வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குது, ரிலேஷன்ஷிப் கிடைக்குது, சப்போர்ட் கிடைக்குது. ஸோ இதை வந்து இங்கே கிரியேட்டர் எக்கனாமிக்குள்ள கொண்டு வர முடியாதுக்கு ரீசன் என்ன, கிரியேட்டர்ஸ் எப்பவுமே வந்து அவங்களோட மைண்ட்ல தான் இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு சப்போர்ட்டே தேவைப்படாது. ஏன்னா கிரியேட்டருங்கிறதே நான் இண்டிவிஜுவலா நீ இல்லைன்னா என்னால் வீடியோ பண்ண முடியும், உன்னோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் வீடியோ பண்ண முடியுங்கிற அந்த இது இருக்கிறனால இங்கே அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரதுங்க ரொம்ப கஷ்டம். இன்னொரு விஷயம் நான் வந்துட்டு கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, அஸ் அ கிரியேட்டரா நீங்க இப்ப டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிஸ் நிறைய உள்ள வராங்கல்ல. இப்போ ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்துட்டு ஒரு கிரியேட்டர் ஹேண்டில் பண்றது, ஹவு தே ஆர் ஹேண்ட்லிங் அண்ட் ஹவு மச் ப்ராஃபிட் யூ வில் கெட் ஃப்ரம் தேம். எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். இப்போ அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். கிரியேட்டர் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் அதை இப்போ ட்ரை பண்ணிருக்காங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு கிரியேட்டரை டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணி அவங்க பண்ணும்போது என்னென்னா, அதில் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸஸ்ஸு இதெல்லாமே பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்களான்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்க ஹேண்டில் பண்ணுற விஷயங்கிறது எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ இமீடியட்டாக அதுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குமான்னு தெரில. ஸோ அதனால நான் இன்னொரு விஷயம் அதில் கேட்குறது என்னென்னா, ஸோ இப்போ ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி இருக்காங்க இங்க ஆல்ரெடி ஒரு இன்ஃப்ளூயன்சர், பெரிய ஒரு நார்மலான இன்ஃப்ளூயன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க, அவங்களோட பிசினஸ் இவங்க ஹேண்டில் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பிசினஸ் இப்போ ஒரு பிராண்ட் வராங்க அப்படின்னா டைரக்டா டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி தான் வந்துட்டு அதை ஹேண்டில் பண்றாங்க. அந்த டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி வந்துட்டு ஹவு மச் they will provide the payments to the influencer. அது டிரான்ஸ்பரண்டாக இல்லையே, எனக்கு அதுதான் பிரச்சனை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh வந்து பிராண்டு வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட அந்த டிரான்ஸ்பரன்சிக்கு ஒரு மெயில் வேணும், இல்லை ஏதாவது ஒன்று வேணும். ஓகே, அவங்க வந்து இவ்வளோ ஷேர் எடுப்பாங்கன்னு அவங்க டெலிபரேட்டாக சொல்லணும். ஓகே, அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ நீங்கள் 1 lakh வந்து ஒரு பிராண்டு கிட்ட வாங்கிட்டு நமக்கு ஒரு 25 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, மிச்சம் இருக்கிற 75 வந்து அவங்களுக்கு லாபம் தானே. இதில் யார் பெரிய ஒரு பிசினஸ் பண்ணுறாங்க? அவங்க தான் பண்றாங்க. அதான் சொல்றேனே, அதை வந்து நம்ம இது பண்ணவே முடியாது, மெஷர் பண்ணவே முடியாது. அவங்க சொல்லாம நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்போ நம்ம என்னன்னா டைரக்டா பிராண்ட் நம்மளை அப்ரோச் பண்றதுக்கு நடுவுல இவங்க இருக்கிறாங்க. ஓகே, அப்போ இவங்க சொல்றதுதான் நமக்கு வந்து பணம், இவங்க சொல்றதுதான் நம்மளுக்கு வந்து கான்செப்ட், எல்லாமே இவங்க தான் அப்ரூவ் பண்ற. இவங்களோட வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்மளை வந்து இவங்ககிட்டயும் கனெக்ட் பண்ற வேலை தான், பிராண்டையும் நம்மளையும் கனெக்ட் பண்ற வேலை தான் அவங்களோட வேலை. ஆனா அவங்க அதுக்கான சார்ஜஸ் ஜென்யூனா தான் எடுக்கிறாங்களா இல்ல அதை தாண்டி எடுக்கிறாங்களா அப்படிங்கறது
வந்து நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆக்சுவலி இது as an influencer marketer ஏஜென்சி ரன் பண்றங்காட்டி நான் என்ன சொல்றேன்னா, ஸோ அவங்க கனெக்ட் பண்றதை தாண்டி டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து மேனேஜ் பண்றாங்க பீப்புள. அத கனெக்ட் வராது அந்த இடத்துல. ஆக்சுவலி அவங்க மேனேஜ் பண்றாங்க. இப்போ நான் பண்றது கனெக்ட் பண்றேன். சோ நான் ஏஜென்சி ஐ அம் நாட் a talent management agency, I am influencer marketing agency. ஓகேவா? சோ நான் வந்து என்ன பண்றேன்னா ஐ கனெக்ட் பீப்புள். ஓகேவா? அதுல நடுவுல நடக்கிற ப்ராசஸை நான் மேனேஜ் பண்றேன். ஓகேவா? சோ இந்த இடத்துல என்னோட பேமெண்ட் டிரான்ஸ்பரன்சியா இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் என்னோட பேமெண்ட்ஸ். இதுதான் வந்து நம்மளே நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். சோ நம்ம அதுல நம்ம பேமெண்ட் எவ்வளவு இருக்கு, இதுல என்னோட பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம நடக்குது. பட் ஆனா டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி ஈவன் ஒரு கேசரி அது நடுவுல சொல்றேன். டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிஸ் இப்ப நான் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சரை போய் நான் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி வந்துட்டு ஹோல்ட் பண்றாங்க. அவங்கள வந்துட்டு நான் போய் கன்சிடர் பண்ணி ஒரு கேம்பெயின் எடுக்கிறேன். அவங்க ஒரு சார்ஜ் ஏஜென்சி வந்துட்டு ஒரு சார்ஜ் சொல்றாங்க. அது ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலா இங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆவரேஜ் வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60K இருக்கு அப்படின்னா, நார்மலா நம்ம நாமினலா நாங்க எங்க ஏஜென்சி சைட்ல இருந்து சார்ஜ் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் எவ்வளவு கொடுப்போம்னா ஒரு 10 to 15 நாங்க வந்துட்டு கொடுப்போம். இது நாமினலா. நீங்க சொல்லுங்க as a creator உங்களுக்கு 60K ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் கிரியேட்டர். லைஃப் ஸ்டைல் கிரியேட்டர் வேற எந்த நீஷ் கிடையாது. லைஃப் ஸ்டைல் எல்லாமே பண்றாங்க. 10 to 15 வந்து ரீசனபிள் தானே? ரீசனபிள். ஆனா அவங்க கேக்குறது 80 to 1 lakh கேக்குறாங்க. அது வந்து நான் ரீசனபிள். அது வந்து கிடையாது. அது கிடையாது. இல்ல அந்த டைம்ல எங்க என்கேஜ்மெண்ட் இவ்வளவுதான் இருக்கு. நான் டேட்டாவோட போறேன் அவங்க கிட்ட. இவ்வளவுதான் என்கேஜ்மெண்ட் இருக்கு, இவ்வளவு ஆவரேஜ் யூஸ் தான் இருக்கு, எதுக்கு இவ்வளவு வந்துட்டு நீங்க அந்த இடத்துல சார்ஜ் பண்றீங்கன்னு கேட்டா எங்களுக்கு கொடுக்குற கால் இருக்கு, உனக்கு வேணா பண்ணு வேணாட்டி போ. திஸ் இஸ் லிட்டரலி தே செட். அதான் சொல்றேன். அது வந்து அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு நான் பாக்குறது என்னன்னா, இப்போ அந்த 60Kல பெனிஃபிட். இப்போ நீங்க ஒரு பிராண்டுக்கு நீங்க வந்து பிராண்ட் வந்து ஒரு 60K கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிராண்டுக்கு அவன் மூலமா எத்தனை வந்து பிசினஸ் ஆச்சுங்கிற டேட்டா அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா திருப்பி அவங்ககிட்ட போக மாட்டான் கண்டிப்பா. ஓகே. ஸோ இப்போ அந்த டேட்டா வச்சுக்கிட்டு அந்த டேட்டா இவனுக்கும் தெரிஞ்சுதான் பேசுறானா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ 60K பார்த்துருக்காங்க. அதுல வந்துட்டு ஒரு 6% கன்வர்ஷன் ஆகட்டுமே. 6% கன்வர்ஷன் ஆனாலும் அந்த பிராண்டுக்கு பெனிஃபிட் தான். 1% வச்சுக்கோ. 1% வச்சுனாலும் பட் அந்த 1% கன்வெர்ட் ஆச்சா இல்லையாங்கிற டேட்டா இவங்கிட்ட இருக்கா இல்ல அந்த பிராண்டு கிட்ட இருக்காங்கிறது தான் பேச்சு. சப்போஸ் இவங்கிட்ட அந்த பிராண்டுக்கு அந்த டேட்டா இருக்குன்னா அவன் பேசுறதுல ஒரு லாஜிக் இருக்கு. அவன் வந்து ப்ரூஃபா காமிக்கலாம். அப்போ நம்ம வந்து அவனுக்கு 1 lakh பே பண்ணல தப்பு கிடையாது. ஆனா அவங்ககிட்ட அந்த டேட்டாவும் கிடையாது. அந்த டேட்டாவும் கிடையாது. அப்ப டேட்டாவும் இல்லாம அவன் வந்து பேசுறதுக்கான சான்சஸே கம்மி. ஆக்சுவலி அதுல மெயினா எனக்கு அஃபெக்ட் ஆன விஷயம் என்னன்னா, நான் இந்த மாதிரி டேட்டாவோட போறேன், நெகோசியேட் பண்றதுக்கு போறேன். அந்த இடத்துல அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி இந்த விஷயம் தான் சொல்றாங்க. எனக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கியா, உனக்கு வேணா பண்ணு வேணாட்டி போ அப்படின்றாங்க. சோ இதுல இன்னொரு கேஸ் ஸ்டடி இருக்கு. சோ ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்சர், ஆவரேஜா ஒரு 250K ஒரு 500K இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. ஓகேவா? சோ ஒரு இந்தியாஸ் பிக்கெஸ்ட் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. ஓகேவா? சோ அவங்க கிட்ட நான் போயிட்டு நான் கேட்கறேன், இந்த இன்ஃப்ளூயன்சர்ப்பா எனக்கு எவ்வளவு சார்ஜ்னு சொல்லி கேட்கறேன். அவங்க வந்துட்டு ஒரு பேமெண்ட் சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நான் 4 lakhs சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, 4 lakhs சொல்றாங்க. நான் வந்துட்டு என்ன பண்றேன், ஓகே ஸோ இல்லைங்க பிராண்ட் பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 60K தான் மேக்ஸிமம் பட்ஜெட் அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியும், பட் தே ஆர் ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். இல்லைங்க எங்களோடது செட் ஆகாது அப்படின்றாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு விட்டாச்சு. அடுத்த நாள் எனக்கு ஒரு மெசேஜ் வருது, we can negotiate அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. how much we can negotiate, நான் உங்களால பிராண்டுக்கு எவ்வளவு புஷ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவ்வளவுதான் பட்ஜெட்டு அப்படின்னா. சரி ஓகே என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்தாங்க 4ல இருந்து 2க்கு வந்தாங்க. எவ்வளோ 2க்கு வராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த நாள் இல்லைங்க பிராண்டை என்னால் மேக்ஸிமம் புஷ் பண்ணக்கூடியது வந்துட்டு 80 புஷ் பண்ணலாங்க அப்படின்றது நான் ஒரு சும்மா ஒரு இது நான் போடுறேன். எவ்வளோ தான் குறைக்கிறான்றதை பார்க்கலாங்க. லிட்டரலி கம் டு 1. ஆமா வருவாங்க. அப்போ இதுலயும் கண்டிப்பா பர்சன்டேஜ் இருக்கு அவங்களுக்கு. ஆமா ஆமா பர்சன்டேஜ் இல்லாம கண்டிப்பா அந்த இடத்துல வந்துட்டு ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் இன்கேஸ் ஒரு பிராண்டா இருக்காங்க, அவங்க நம்புறாங்க, நெகோசியேட் பண்ணதுக்கு ஒரு அளவுக்கு 2 days சரி ஓகே இவ்வளவு வந்துட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல போய் விழுகிறவங்க எத்தனை பேர்? நிறைய பேர் இருக்காங்க. அதான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து இப்போ கிரியேட்டரும் பிராண்டும் பேசிக்கிட்டா பிரச்சனையே இல்லை. இதுக்கு நடுவில் அவங்க அந்த டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு உள்ள வராங்க இல்லையா? ஸோ அவங்க பண்றதுதான் எல்லாமே. இப்போ சப்போஸ் இப்போ வந்து நான் ஒரு கிரியேட்டர், நீங்க ஒரு பிராண்ட் அப்படின்னா இப்போ எனக்கு நான் என்ன பார்ப்பேன்னா ரிலேஷன்ஷிப் பார்ப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு 25 தான் எனக்கு பே பண்ண முடியும்னா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அக்செப்ட் பண்ணிட்டு என்னால் என்ன முடியுமோ அந்த ரீச்சை நான் கொடுத்துடுவேன். கொடுக்க முடியலனாலும் உங்களுக்கு அது பெரிய லாஸ் கிடையாது.
நம்ம ரிலேஷன்ஷிப்னா ஓகே கன்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு தடவை வரும், ஒரு தடவை வராது, அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். பட் என்னன்னா இவங்க பண்றது என்னன்னா ஒண்ணுமே வராம பாத்துக்கிறாங்க. கிரியேட்டர் சைட்ல ஒண்ணுமே வராம பாத்துக்கிறாங்க. சோ அப்படிங்கும்போது நீங்க 4 lakhs எங்க இருக்கு, அந்த 1,60,000 எங்க இருக்கு. அப்போ அவங்களும் அந்த கெப்பாசிட்டில இருக்கிறாங்க. ஆனா அவங்க கமிஷன் நினைக்கிறதுக்காக இவ்வளவு வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், ஸோ இந்த டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டிஜிட்டல் ரைட்ஸ்ன்ற ஒன்று உள்ள வர ஆரம்பிச்சுது. அண்ட் ஆல்சோ ரீசென்ட்லி ஒரு கிரியேட்டரோட நான் வந்துட்டு டேரக்டா கனெக்ட்ல இருக்கேன். ஒரு தடவை அந்த கிரியேட்டர் இந்த மாதிரி பண்ணதுக்கு ஒரு தடவை இது பண்ண டிஜிட்டல் ரைட்ஸ் அவங்க கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் இவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, எனக்கு கொஞ்சம் பேசி கொடுங்க. டிஜிட்டல் ரைட்ஸா உங்ககிட்ட பேசியிருக்காங்களா அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. ஓஹோ, டிஜிட்டல் ரைட்ஸ் கிரியேட்டருக்கே தெரியல. அந்த டிஜிட்டல் ரைட்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர் மந்த் 1 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. போய் மாட்டக்கூடாது, அதுதான் பிரச்சனையே. இப்போ டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இப்போ எங்களோட இதுல வந்துட்டு ஒரு கம்பெனி இருக்கு. ஓகே, யூடியூப்ல ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து சேனல்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்களோட கிளஸ்டர்ஸ்குள்ள கொண்டு வந்து கடைசியில வந்து உனக்கு திருவடை கொடுத்து அனுப்பிச்சு விட்ருவாங்க. சேனல் என்னோடது, நீ வேணா வெளியே போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு. தெரியாம போய் மாட்டினவங்க நிறைய பேர். ஓகே, இப்போ எங்களுக்கு அது தெளிவாக தெரியும் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தெரியாம போய் மாட்டிட்டு அவங்களுக்கு சேனலும் அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு இதனால் போட்ட கண்டென்ட்டுக்கான ரெவன்யூ வந்து இவங்களுக்கு 30% 70%. ஆமா, கண்டென்ட் எல்லாமே இவங்க பண்றாங்க. டிசைனிங் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு ஆல்கரிதம், அது பெரிய மேட்டரே கிடையாது. கீவேர்ட்ஸ் போடுறது இதெல்லாம் டாக்ஸ், அது ஒரு 2 நாள் உட்காந்தா நம்மளே உட்காந்து படிச்சு போட்டுடலாம். அதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. பட் அதெல்லாம் நம்ம போடுறோம்னு சொல்லி அதுக்கு ஒரு சார்ஜை போட்டு அதுக்கு ஒரு 70% நாங்க எடுப்போம், நீங்க வந்து 30% எடுத்துக்கோங்க, இல்ல 60-40, 70-30, 80-20 இப்படி போவாங்க. அவங்க சைட்ல எந்த ஒர்க்கும் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எஃபர்ட் ஃபுல்லா இந்த பக்கம் தான். இதே தான் இப்போ மாடர்னைஸ்டா இங்க வந்து இந்த ஏஜென்சி பண்றாங்க. நம்ம என்னன்னா, நீங்க உங்க கண்டென்ட் மேல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, உங்களால ஒரு கிரியேட்டரா வந்து எலிவேட் ஆக முடியுதுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கம்பெனிஸோ ஏஜென்சிஸோ தேவையே கிடையாது. ஸோ நீங்க வந்து உங்களால டைரக்டா வந்து உங்க பிராண்ட் அப்ரோச் பண்ற அளவுக்கு உங்களோட டிஎம்ஸ்குள்ள நீங்க வச்சு அப்ரோச் பண்ணுவாங்க. பட் எங்க போய் மாட்டுறாங்கன்னா அவங்களுக்கான இப்போ பேச தெரியாம மாட்டிக்குவாங்க. இப்போ நான் வந்து இப்போ ஒரு கிரியேட்டரு, நீங்க வந்து ஒரு 25,000 சொல்றீங்கன்னா என் கெப்பாசிட்டி அவ்வளோ இருக்கா அப்படின்னு எனக்கே தெரியாது. ஓகேயா, சப்போஸ் எனக்கு வந்து தேவை அதிகமா இருக்கும், ஒரு 50,000 ரூபாய் எனக்கு கொடுத்தா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஒரு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு அது கேட்கற கூச்சமா இருக்கும். ஸோ இந்த கேப் தான் அவங்க ஃபில் பண்றாங்க. நான் வந்து பேசி கொடுக்குறேன், நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமா பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த கேப்பை வந்து பண்றாங்க. பட் அந்த கிரியேட்டரே அந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டாங்கன்னா பிராண்ட் அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க. ஏன்னா பிராண்டுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். பிராண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒரு பிராண்டாவே இருக்கிறேன்னா நான் கிரியேட்டர் கிட்ட தான் நான் அப்ரோச் பண்ண நினைப்பேன். ஏன்னா என்னோட உழைப்பு, என்னோட காசு, நீ அதுக்கு வந்து வேலை செஞ்சு ஒன்று கொடுக்குற, அந்த காசு உனக்கு டைரக்டா போகணும்னு நினைக்கிறது பிராண்டு தான். ஸோ இதுக்கு நடுவில் வந்து அவங்க மீடியேட்டர்ஸா ஒர்க் பண்ணி அவங்க ஒரு கமிஷன் எடுக்கிறதுல எந்த ஒரு இது இல்லை. ஏன்னா எஃபர்ட் என்னோடது, பிராண்ட் என்னோடது, ப்ராடக்ட் என்னோடது, அது நீ ப்ரொமோட் பண்ணி கொடுக்குற, நான் டேரக்டா உங்ககிட்ட காசு கொடுத்துட்டு போறேன், அவ்வளவுதான். இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வந்து அந்த லெவல் ஆஃப் இதுக்கு வந்துட்டாங்க. இப்போ நான் இப்போ சேனல் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பண்ணவங்களாம் நான் வந்து இந்த மாதிரி மீடியேட்டர்ஸ் வச்சு தான் பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல டைரக்டா எனக்கு வந்து டிஎம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டைரக்டா வந்து நான் மெயிலுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40% பிராண்ட்ஸ் வந்து நான் டைரக்டா டீல் பண்ணேன். அப்போ வந்து அவங்க சார்ஜ் பண்ணதெல்லாம் பேசும்போது எங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அவங்க அவ்வளவு சார்ஜ் பண்ணிட்டு எனக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்கன்னா நடுவுல நீ யாரா, நீ என்னடா வேலை பண்ண, அதுக்கு எதுக்குலாம் இவ்வளவு காசுங்கிற மாதிரி அவ்வளவுதான். ஆமா, அப்படிதான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 40,000 நான் ஓகேங்க அப்படின்னு நான் சொன்னா அவன் சொல்றான் ஒரு 1.5 லட்சம் சொல்றான், 1 லட்சம் எடுத்துட்டு 40,000 ரூபாய் எனக்கு கொடுக்குறான் அப்படின்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? இல்ல கண்டிப்பா எல்லா எஃபர்ட்டும் நம்ம போட்டுட்டு அவன் ஒரு 1 லட்ச ரூபாய் எடுக்கிறான்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ யா ஓகே, இதுல இன்னொன்னு என்னன்னா கேள்வி உங்களுக்கு என்ன வரும்னா, நீயும் வந்து ஒரு ஏஜென்சியாண்ட வச்சிருக்க, ஆப்போசிட் இந்த கிளி கிளிக்கிறாரு அப்படின்றது கண்டிப்பா வரும். ஸோ ஆக்சுவலி இதுலதான் நான் வேல்யூ கொடுக்குறேன். ஆக்சுவலி ஸோ பிராண்டுக்கு நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளான் பண்ணி கொடுக்குறேன். பிராண்ட்ஸ் டிடன்ட் நோ whom to collaborate and where to collaborate. ஸோ எந்த மீடியம்ல எந்த இன்ஃபுளுசர்கிட்ட கொலாபரேட் பண்றதுன்னு தெரியாம அவங்க கேஷை பர்ன் பண்ணிட கூடாதுன்றத என்னோட ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு நோக்கம். ஸோ அந்த ரைட் பர்சனை சூஸ் பண்ணி ரைட் பீப்புள்கிட்ட கனெக்ட் பண்றது மட்டும் தான் என்னோட வேலை. ஸோ அந்த வேலைக்கான காசு தான் நான் ஓப்பன் சார்ஜஸா 10 to 15% பேஸ்ட் ஆன் த டிக்கெட் வேல்யூ
பொறுத்து நான் சார்ஜ் பண்றேன். அது பிராண்டுகிட்டே நீங்க சொல்லிடுவீங்க, கிரியேட்டிவிட்டி நான் சொல்லிடுவேன். அவ்வளவுதான். சோ இதுதான் நம்ம வர்க் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் ஆடியன்ஸ் வந்து என்ன ஆப்போசிட் இந்த கிளி கிளிக்கிற ஒண்ணு தான் கிளிக்கிறா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு இது கண்டிப்பா வரும். ஆமா ஆமா. இல்ல அந்த இதுல வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படுது. இது பிராண்டுக்கும் தேவைப்படுது, கிரியேட்டர்ஸ்க்கும் தேவைப்படுது. நீ சொல்லிட்டு எடுத்துக்கோ, ஏன் சொல்லாம எதுக்கு எடுக்கிற? இதுதான் பிரச்சனையே. நீ 10% எடுக்கிறியா 15% எடுக்கிறியா எடுத்துக்கோ, பிரச்சனை கிடையாது. சொல்லிடலாம். ஆமா சொல்லிட்டு அவ்வளவுதான். சோ நம்ம இது வரைக்கும் வர்க் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி நம்ம இது ஒரு 2 to 3 times மேல நம்ம வர்க் பண்ணிருக்கோம். சோ how do you feel work with us? இல்ல எனக்கு உண்மையாலுமே வந்து என்ன சொல்றேனே, நான் ஒரு 5 வருஷமா சேனல் ரன் பண்ணிட்டு இருந்து எனக்கு வந்து யார் எங்க பண்றாங்க எப்படி பண்ணாங்கன்னு அந்த நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம், அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி பீப்புள் வந்தாங்களே நான் அவாய்ட் பண்ணிடுவேன். எனக்கு வேணாங்க, நான் வந்து டைரக்டா நான் பிராண்டட் கொஞ்சம் டைம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பிராண்டை வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா பிராண்ட் என்ன டைரக்டா ரீச் பண்றதுக்கு என்னென்ன வழியோ அதை பார்ப்பாங்க. மெயில் அனுப்புவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. சோ அப்போ கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும் பிராண்ட் என்கிட்ட வந்துருவாங்க. புரியுது? ஓகே. சோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் உங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது என்னன்னா, நீங்க ஒரு குரூப்பை கிரியேட் பண்றீங்க, அதுல வந்துட்டு ஃபவுண்டர் இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, நானும் இருக்கேன். சோ நீங்க அங்க வந்து ஓப்பனா சொல்லிடுறீங்க இந்த சார்ஜஸ் இருக்கு, இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு. சோ இது வந்து நானும் பாக்குறேன், அவங்களும் பாக்குறாங்க, கால் கனெக்ட் பண்றீங்க, கான்ஃபரன்ஸ் கால் வருது, 3 பேரும் பேசுறோம் அப்படிங்கும்போது இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு. சோ இதுதான் வந்து இது வந்து நடுவுல ஒரு ஆள் இருக்கிற மாதிரியே தெரியல. இது வந்து நானும் வந்து ஃபவுண்டரும் பேசுறோம், நானும் பிராண்டும் பேசுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருதே தவிர நடுவுல ஒரு ஆள் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகல. சோ அதனால எனக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு. பிராண்டும் அதுதான் வந்து நினைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நாங்க ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களையும் தேங்க் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலி அவங்க வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆக்சுவலி they have sold out. Actually the sold out means அதாவது they have sold their company to some other. Okay. So actually yeah, so it's not to be revealed but I just revealed it. Okay. Yeah, they sold பண்ணிட்டாங்க அது actually. Okay. It's happy actually அவங்க வந்துட்டு பண்ணது. Okay. So I think maximum நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டோம் நம்ம நினைக்கிறேன். So really thank you so much for your time and இவ்ளோ எஃபெக்ட் பண்ணுவீங்க கண்டென்ட் நம்ம பேசுறது வந்துட்டு ரொம்ப thank you. Okay. So thank you so much. இதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் என்ன சொல்றது எனக்கு தெரியல. நிறைய விஷயங்கள், அதாவது நம்ம மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள், பேசாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு நம்ம இங்க பேசியிருக்கோம். So ரியாலிட்டியா பேசியிருக்கோன்ற ஒரு மன திருப்தி எனக்கு இருக்கு. உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? சீரியஸாவே வந்து நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கோம், இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. பார்ட் 2ல பேசுவோம். கண்டிப்பா பார்ட் 2ல பேசினா கரெக்ட்டா இருக்கும். Wait for the part 2 guys. Once again thank you so much for your valuable time with me and I think உங்களுக்கும் வந்துட்டு இந்த ஒரு பாட்காஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளா இருந்திருக்கும். as a content creator நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு how to create a content and எந்த வகையில நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃப்ளோ கிடைச்சிருக்கும். and also புது சேனல் யூடியூப் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மார்க்கெட்ல எப்படி பெனிட்ரேட் பண்றதுன்னு அண்ணா வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. I hope it will be very useful for you guys and thank you so much. so இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு மறுபடியும் சஜஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க and also இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. thank you so much.